ஒரு அனுபவத்திற்குள் ஆழ்த்திய இந்த ஆவணப்படத்தின் இயக்குனரும் தமிழின் தற்கால கதை சொல்லிகளில் மிக முக்கியமானவருமான எழுத்தாளர் திரு அகரமுதல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி அகரமுதல்வன். நண்பர்களே, இந்த விழாவிற்காக இதில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அமெரிக்க விஷ்ணுபுர இலக்கிய வட்டத்தின் தலைவராக விளங்கி தமிழ் கூறும் நல்லுலகின் இலக்கிய உலகத்தை இலக்கிய படைப்புகளை உலகெங்கும் கொண்டு சேர்ப்பது என்கிற உறுதியோடு இருக்கக்கூடிய நண்பர் ஆஸ்டின் சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சௌந்தரர்களே. நண்பர்களே, இந்த விழாவையும் இந்த விழாவிற்கு பின் இருக்கக்கூடிய வாசிப்பு இயக்கத்தையும் அனைத்திற்கும் உறுதுணையாக விளங்கக்கூடிய நம் அன்பிற்குரிய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி சார். நமது நிகழ்வுகளில் எப்போதும் ஒரு பாடலோடு துவங்குவது மரபு. பாடுவதற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திறன் வாய்ந்தவர்களை நாம் தேடுவோம். இம்முறை இந்தியாவிற்கு வெளியிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்வில் பாடுவதற்காகவே வந்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர், விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தில் அனைவரும் அறிந்த திரு ராலே ராஜன் எனப்படும் இசையமைப்பாளர் ராஜன் சோமசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் எங்கு 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 கண்டேன், எவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், உயிர் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். உங்கள் இசை வண்ணம் இங்கு கண்டோம் ராஜன், மிக்க நன்றி. ஒரு இசையமைப்பாளராகவும் அவருடைய கம்பராமாயண இசை கச்சேரி
அமெரிக்காவின் பல நகரங்களிலும் புகழ்பெற்றது. வெகு விரைவில் இந்தியாவிலும் அது நடப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. முழுவதும் கம்பராமாயண பாடல்களாலான ஒரு இசை கச்சேரி அது. நன்றி ராஜன். நன்றி. நண்பர்களே, விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் நண்பர்களாக இணைந்து, வாசக நண்பர்களாக இணைந்து திரு ஜெயமோகன் அவர்களது படைப்புகளை குறித்து ஒரு கூடுகையாக துவங்கி, அவருடைய வழிகாட்டுதலின்படி இது பிற எழுத்தாளர்கள் அனைவரையும் வாசிக்கும் ஒரு அமைப்பாக மாறி, அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வாசகர் தரப்பிலிருந்து செய்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி செயல்பட்டு வருகிறது. துவங்கிய நாளிலிருந்து இதில் முக்கியமான பங்காற்றி வரும், அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த அமைப்பிற்காக செயலாற்றி வரக்கூடியவர் நண்பர் KV அரங்கசாமி. இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளராக தொடர்ந்து செயல்பட்டு வருபவர். அவரை வரவேற்புரையாற்றுவதற்கு அழைக்கிறோம். ரமேஷ் அவர்களை வரவேற்க முடியாது. அவருக்கு வழங்குவதாக இருந்த விருதை நமது மேடையில் அவர் நினைவாக வைக்கிறோம். விஷ்ணுபுரம் இலக்கிய விருதின் 16வது ஆண்டு விழாவிற்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். இலக்கியம் எனும் அமைப்பு என்பதை பற்றி காணாசு சொல்லி ஜெயமோகன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற வார்த்தை அது என்ன அப்படிங்கிறது ரமேஷ் பிரதனோட கடைசி 12-13 வருடங்களில் அவரோட இலக்கிய வாசகர்களும் சக எழுத்தாளர்களும் அவரை தாங்கி பிடித்தது வழியாக நாம் அறிவோம். இன்னொன்று, நம்ம விஷ்ணுபுரம் விருது விழாவை கோவையில் உலகெல்லாம் இருந்து வந்து நிறைக்கின்ற இந்த 500-600 பேர், இங்கே பெரும்பாலானவர்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க. ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் இது ஒரு அடையாளத்துக்காக தான் இங்கே நிகழ்த்தப்படுதோ தவிர, இது பெரும்பாலும் உலகெல்லாம் இருந்து வந்திருக்கிற வாசகர்களால் தான் எப்பவும் இதை நிறைந்திருக்கிறது இந்த விருது. இந்த விருது 2010 மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு துவக்கப்பட்டது. பூமணி, தேவதேவன், தெளிவத்தை ஜோசப், ஞானக்கூத்தன், தேவதச்சன், வண்ணதாசன், ஸ்ரீ முத்துச்சாமி அவர்கள், ராஜ்கௌதமன், அபி, சுரேஷ்குமார், இந்திரஜித், விக்ரமாதித்யன், சாரு நிவேதா, யுவன் சந்திரசேகர், இரா முருகன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இந்த வருடம் ரமேஷ் பிரேதன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவரோட மரணம் காரணமாக அவர் நினைவாக விஷ்ணுபுரம் ரமேஷ் பிரேதன் விருது என்று கவிஞர் எழுத்தாளர் தேவிலிங்கம், எழுத்தாளர் அசோக் சாம்ராஜ், கவிஞர் எழுத்தாளர் சஜு, எழுத்தாளர் செல்வகுமார் பேச்சிமுத்து, மொழிபெயர்ப்பாளர் அழகிய மணவாளன் ஆகிய இப்போது புதிதாக எழுத வந்திருக்கும் எழுத்தாளர்களுக்கு அவர் நினைவாக அந்த பரிசு தொகை 5 லட்சம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. விருது கேடயமும் வழங்கப்பட்டது. அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி. அவங்களை வரவேற்கிறோம். நேற்று காலையிலிருந்து இன்று மதியம் வரை எழுத்தாளர் ஹரிசங்கர், எழுத்தாளர் யாழநாதி, எழுத்தாளர் குலசேகரன், எழுத்தாளர் குணா கந்தசாமி, எழுத்தாளர் அனுராதா ஆனந்த், மொழிபெயர்ப்பாளர் குறிஞ்சிவேலன், மொழிபெயர்ப்பாளர் K நல்லதம்பி, பதிப்பாளர் ஜீவகரிகாலன், பதிப்பாளர் அல்லிசி சீனிவாசன் ஆகியோர் இங்கே வாசகர்கள் சந்திப்பு நிகழ்த்தினார்கள். அவர்களை வரவேற்கிறோம். தெலுங்கு எழுத்தாளர் மதுராந்தகம் நரேந்திரா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கவிஞர், கன்னடத்தை சேர்ந்த கவிஞர் ஜெயந்த் காய்கினி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எழுத்தாளர், நமது ஆவணப்பட இயக்குனர், எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அமெரிக்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளரும், இந்த வருடம் நாங்கள் அங்கே இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வர ஏப்ரல் மாதம் அங்கே வந்து தமிழ் இலக்கிய விழா ஒன்று நடக்கிறது. அதை மிகச்சிறப்பாக செய்தவர், ஒருங்கிணைப்பவர் திரு ஆஸ்டின் சவுந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஆசான் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து நண்பர்கள், வாசகர்கள், பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள், பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு திட்டமிடுவதிலிருந்து இந்த மேடை முடித்து வரும் வரை எல்லோருடைய பதட்டத்தையும் மொத்தமாக தானே ஏற்றுக்கொண்டு பதட்டப்படக்கூடிய KV அரங்கசாமி இந்த முறை மிக குறைவான பதட்டத்தோடு இருந்தது. எங்களுக்கு சற்று பதட்டமாக இருக்கிறது. நன்றி அரங்கசாமி. நண்பர்களே, ஒரு இலக்கிய விழாவிற்கு விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள், நம் அழைப்பின் பேரில் விருந்தினர்களாக வந்திருப்பவர்களுக்கு அது அவர்களது முழு கவனத்தையும் அதில் கொண்டு வந்து
இங்கு இந்த விழாவில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து அதனில் தங்களது மகிழ்ச்சியை கருத்தை வெளிப்படுத்தி மிகுந்த ஒவ்வொரு முறையும் வரும் விருந்தினர்கள் நம்மை மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவராக இருக்கிறார்கள். ஆகவே மேடையில் நம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு நமது அன்பை தெரிவிக்கும் விதமாக மரியாதை செய்யும் நிகழ்வு. முதலில் கன்னடத்தின் முதன்மை எழுத்தாளரும் மூத்த எழுத்தாளருமான திரு ஜெயன் காய்கினி அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு தெலுங்கு தமிழ் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் நண்பர் அவினேனி பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Sir, this is just to show our token of respect and love. நன்றி நண்பர்களே, நன்றி பாஸ்கர் அவர்களே. அடுத்ததாக நமது அழைப்பை ஏற்று வந்து மிக சுவாரஸ்யமான உரையாடலுடன் நம்மை மகிழ்வித்த திரு மதுராந்தகம் நரேந்திரா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு நம் அன்பிற்குரிய மீனாம்பிகை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி மீனாம்பிகை. நன்றி சார். அடுத்ததாக நம் அனைவரையும் ஒரு அனுபவத்திற்கு உள்ளாக்கிய ஆவணப்படத்தை நமக்கு இயக்கி கொடுத்த எழுத்தாளர் திரு அகரமுதல்வன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு நம் அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அகரன் மூத்தோருக்கு பணிவது அகரனுக்கு எப்போதும் பிரியமான ஒன்று. கொஞ்சம் பணிஞ்சு வாங்கிக்கலாம் அகரன். நன்றி வசந்தபாலன் அவர்களே. நன்றி அகரன். நண்பர்களே, அமெரிக்கா என்பது விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தொலைவில் உள்ள ஒரு இடமே கிடையாது. அன்றாடம் நாங்கள் சந்தித்து பேசிக்கொள்ளும் இடமாக ஆக்கி வைத்ததில் பெரும் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் ஆஸ்டின் சவுந்தரராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக திரு ஈரோடு பிரபு, நம் நண்பரும் வாசகருமான ஈரோடு பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி பிரபு. நன்றி ஆர்ஷன். நண்பர்களே, இந்த செயல்பாட்டின் அச்சாணியாக விளங்குபவரும் எப்போதும் இந்த செயல்பாடுகளில் தொய்வுகள் எதுவும் இன்றி இதனை மேலும் மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கும் எப்போதும் உந்து சக்தியாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு நம் நண்பரும் நம் அனைவருக்கும் அன்னதாதாவுமாகிய திரு விஜயசூரியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. விருந்தினர்கள் அமர்ந்து கொள்ளலாம். நண்பர்களே, விழா என்பது தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாவது குறைந்தபட்சம் தினசரி உழைப்பை கோருவது. இதில் வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு நண்பர்கள் வெவ்வேறு விதங்களில் இதற்கு அளிக்கக்கூடிய பங்களிப்பினால் இந்த விழா சாத்தியமாகி இருக்கிறது.
அனைத்து நண்பர்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பங்களித்திருக்கிறார்கள். அதில் சிலரை நாம் இந்த மேடையில் அழைத்து கௌரவிக்கலாம் என்று ஒவ்வொரு வருடமும் செய்வது வழக்கம். இந்த நிகழ்வு ஒவ்வொன்றையும் நேரில் வந்து காண வேண்டும் என்பதுதான் அனைவரது ஆவல். ஆனால் இந்த விழா மட்டுமன்றி எந்த இலக்கிய விழாவிற்கும் நாம் செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அதை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறோம் என்ற ஒரு நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ருதி டிவி கபிலன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ருதி டிவி கபிலன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு எழுத்தாளர் மதுராந்தகம் நரேந்திரா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லோரும் அவர் டிவியில் பார்த்திருக்கோம். இப்போதான் அவரை டிவியில் பார்க்கிறோம் நண்பர்கள் எல்லாரும். நன்றி கபிலன். நண்பர்களே, இந்த அரங்கில் வழக்கமாக எல்லா விழாக்களிலும் ஒரு பின்னணி இசைக்கோர்ப்பு, மைக்கிலிருந்து கொய் என்ற ஒரு சவுண்டு வராமல் எந்த விழாவும் நடந்ததில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 2 நாட்கள் தொடர்ந்து இங்கு ஒளி காலை தொடங்கி இரவு வரை ஒரு முறை கூட சிறு சிக்கல் இல்லாது அதை அனைத்தையும் பார்த்து கொண்டு 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இலக்கிய வாசகராகவே மாறிவிட்ட RSS ஒளி அமைப்பை சேர்ந்த நண்பருக்கு இந்த மேடையில் கௌரவிக்கிறோம். அவருக்கு எழுத்தாளர் அகரமுதல்வன் அவர்கள் சிறப்பிப்பார். நன்றி. விழா அரங்கு எந்த அரங்கு என்று சொல்லிவிட்டால் எத்தனை மைக் தேவைப்படும், எப்படி வைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கே தெரியும். அந்த அளவிற்கு நமக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர். நன்றி. நண்பர்களே, இந்த விழாவிற்கான இடத்தை முதலில் ஒரு 3-4 ஆண்டுகள் ஒவ்வொரு முறையும் இடம் தேடுவதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதற்கு பிறகு எப்போது இந்த ராஜஸ்தானி கட்டிடம் நமக்கு கிடைத்ததோ அப்போதிலிருந்து ஒரு பெரும் பணி நமக்கு மிக எளிதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவிற்காக இந்த அரங்கை தங்கும் இடத்தை நமக்கு கொடுத்து நமக்கு பெரிய அளவில் ஒத்துழைப்பு அளித்து கொண்டு வரும் இந்த ராஜஸ்தானி சங்க நிர்வாகத்திற்கு நமது நன்றியையும் அன்பையும் தெரிவிக்கும் விதமாக அந்த சங்கத்தின் நிர்வாகியாக இருக்கும் திரு கௌதம் சந்த் ஸ்ரீமல் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார். தேங்க்யூ சார். நண்பர்களே, தனது இறைவணக்க பாடல் மூலமாக நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல இசை அனுபவத்தை கொடுத்த இசையமைப்பாளரும் இலக்கிய வாசகருமான திரு ராஜன் சோமசுந்தரம் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு நண்பர் ஆஸ்டின் சவுந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ராஜன். நண்பர்களே, இந்த விழாவில் இந்த விருது விழாவை துவக்கும் போது ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு ஆண்டும் அதை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறோம். இந்த அரங்குகள், ஒவ்வொரு படைப்பாளிகளுடனான உரையாடல்கள் என்று ஒவ்வொன்றாக மேம்பட்டு கொண்டே வந்தது. இன்று தமிழ் இலக்கியத்தினுடைய முக்கியமான செயல்பாடுகளின் அடையாளமாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் இந்த இலக்கிய கூட்டங்கள் இருக்கின்றன. இதில் அப்படி மிக சமீபமாக வந்து நம் அனைவரும்
மிக விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது நம்முடைய நாடகங்கள். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவரும் இணைந்து உருவாக்கி வந்த நாடகம் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் மிக புகழ்பெற்ற ஒரு நாடகங்களாக மாறி வெவ்வேறு இடங்களில் மேடையேற்றப்படுவதாக அமைந்திருக்கின்றன. அந்த நாடக குழுவினர் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அந்நாடக குழுவின் மைய உறுப்பினரான திரு நரேன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் திரு ஜெயந்த் காய்கினி அவர்களை அவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இந்த நாடக இயக்கம் ஒரு நாடகம் செய்யலாம் என்று துவங்கும் போது நரேன் முன்னிலையிலிருந்து அதனை கிட்டத்தட்ட முழுக்க ஒரு ப்ரொஃபஷனல் நாடக அரங்காகவே கொண்டு வந்து அதற்கு மெய்க்களம் என்ற பெயரிட்ட போது மெய்யாகவே களம் கண்டவர்களாக அனைத்து உறுப்பினர்களும் அதில் மாறிவிட்டார்கள். அதை பார்த்த நண்பர்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள். நன்றி நரேன். நண்பர்களே, இதற்கு அடுத்தபடியாக விருந்தினர்கள் அமர்ந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக விருது செய்தி வாசித்தல். நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விருதினை என்ன காரணத்திற்காக அந்த படைப்பாளுமைக்கு வழங்குகிறோம் என்பதை அச்சிட்டு கொடுப்பது மரபு. அதை வாசிப்பதற்காக இந்த நிகழ்வின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் திரு குவிஸ் செந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஷ்ணுபுரம் விருது 2025 அறிவிப்பு. நவீன தமிழ் இலக்கியத்தின் 100 ஆண்டு கால வரலாற்றில் அதன் இலைகள் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன. வடிவம், பார்வை ஆகியவற்றில் புதிய சோதனைகள் செய்யும் படைப்பாளிகள் இலக்கிய வட்டத்தின் விளிம்புகளை உடைத்து வெளியேறி தங்கள் படைப்புலகை உருவாக்கினார்கள். அவை ஒவ்வொன்றும் தமிழ் இலக்கியத்தை விரிவாக்கம் செய்தன. அவ்வகையில் கட்டற்ற வெளியேற்றங்கள் என சொல்லத்தக்க சில எழுத்துக்கள் தமிழில் உள்ளன. நகுலன், சம்பத், கோபிகிருஷ்ணன், கோணங்கி. ரமேஷ் பிரேதன் அந்த மரபின் தொடர்ச்சி. அதே சமயம் எவ்வகையிலும் அவர்களுடன் ஒப்பிடத்தக்க எந்த அம்சமும் இல்லாத தனித்தன்மை கொண்டவர். தத்துவ மறுப்பு என்று சொல்லத்தக்க தத்துவ பார்வை ரமேஷ் பிரேதனுக்கு இருந்தது. மானுட பண்பாடு என்பது எப்போதும் உடல்களால் ஆனது என்றும் உடல்கள் மீதான உடல்களின் ஆதிக்கமும் உடலின் விடுதலை தவிப்பும் உருவாக்கும் முரணியக்கமே மானுட வரலாறு என்றும் வாதிட்டவர். தன் பார்வையை வெளிப்படுத்தும் கவிதைகளையும் புனைகதைகளையும் உருவாக்கினார். அவை மீப்புனைவு என்று சொல்லத்தக்க புனைவு விளையாட்டுத்தன்மை, செறிவான படிம தொகுப்பு தன்மை ஆகியவை கொண்டவை. தமிழ் ஆன்மீகத்தின் பேசப்படாத சில தளங்களை தொட்டு விரிய வைத்த ஐந்தவித்தான் போன்ற நாவல்கள் அவருடைய படைப்பிலக்கிய சாதனைகள். தமிழ் இலக்கியத்தின் விரிவாக்கத்திற்கு அளித்த பங்களிப்பிற்காக 2025 ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது ரமேஷ் பிரேதனுக்கு வழங்கப்படுகிறது. விருது அறிவிக்கப்பட்ட பின் அவருடைய இறப்பு நிகழ்ந்தது. நீண்ட காலம் உடல் நலமின்றி இருந்த ரமேஷ் பிரேதனின் நலத்திற்கு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்கள் உதவினர். அவர் இறப்புக்கு முன் தெரிவித்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு விருது தொகை 5 பரிசுகளாக இளம் படைப்பாளிகள் 5 வழங்கப்படுகிறது. 21/12/2025 கோயம்புத்தூர். நன்றி செந்தில் அவர்களே. நண்பர்களே, இந்த விருதினை, இந்த பட்டயத்தை எப்போதும் நாம் அந்த யாருக்கு அறிவிக்கிறோமோ அந்த விருதாளுமை பெற்றுக்கொள்வது வழக்கம், அவருக்கு கொடுப்பது வழக்கம். இம்முறை அந்த விருதாளுமை நம்முடன் இல்லை. ஆகவே மேடையில் இருக்கும் படைப்பாளிகள் அந்த விருதையும் அந்த இதையும் வைத்து ஒரு ஒளிப்படம் எடுப்பதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அவருக்கு நாம் இருக்கக்கூடிய கரவொலி எழுத்தாளர் ரமேஷ் பிரேதனின் படைப்பு.
நண்பர்களே, எங்கள் தலைமுறை 80களின் இறுதியில் 90களில் இலக்கியத்திற்குள் புதிதாக உள்ளே நுழைந்த தலைமுறை. அப்படி உள்ளே நுழையும் போது இன்றைக்கு இருப்பது போன்ற ஒரு விரிவான தொடர்புகள், அந்த ஊடகங்கள் எல்லாம் அப்போது இல்லாத காலம். ஆகவே அப்போது சில பெயர்கள் ஒரு மாயம் போல் உச்சரிக்கப்படும். அதில் உச்சரிக்கப்படும் பெயர்களில் ஒன்று ரமேஷ் பிரேம் என்கிற பெயர். ரமேஷ் பிரேம் வருகிறார்கள் என்கிற உடனேயே இங்கிருந்து அந்த 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 கூட்டத்திற்கே ஒரு தனி நிறம் வந்துவிடும். அப்போது அவர்கள் பேசுவது, அவர்கள் வெளிப்படுத்துவது என்று அது எதிர்கலாச்சாரம் என்று சொன்னால் கூட அன்றைக்கு அது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துவதாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டத்தில் அவர்கள் பேசி செல்கிறார்கள் என்றால், பேசி சென்ற பிறகு நாங்களெல்லாம் பேசிக்கொள்வதற்கு அவர் அப்படி சொன்னது சரியா இல்லையா, நாமே இரண்டாக பிரிந்து விவாதிக்க வேண்டும். அப்படி ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் என்றாலே சிலருக்கு பதட்டமாகவும் சிலருக்கு ஆர்வமாகவும் இருக்கும் அளவிற்கு செயல்பட்டவர்கள். அதற்கு பிறகு அவர் தன்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு வந்து அதிலிருந்து அவர் செயல்பட்ட விடம் ஆச்சரியமானது. ஆனால் சிலருக்கு மட்டுமே வாழ்வும் எழுத்தும் ஒன்றேயாக இருக்கும் வரம் கிடைத்திருக்கிறது. அப்படி ஒரு வரத்தை தனக்கு வாங்கி வந்திருப்பவர் எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் அவர்கள். துவக்கத்திலிருந்தே அவர் எழுத்தை ஒட்டிய பணியிலேயே தான் இருந்திருக்கிறார். ஒரு காந்திய சமூக இயக்கத்தில் ஆசிரிய பணி, அங்கிருந்து ஒரு புத்தக நிலையத்தின் மேலாளர், அதன் பிறகு ஆவணமயமாக்கும் பணி, அதன் பிறகு நூலகர். நூல் வாசிப்பை விட்டு அவர் வேறு எங்குமே சென்றதில்லை. அதிலேயே தொடர்ந்து இருந்தவராக வந்திருக்கிறார். இதழியல் பணிகளுக்குள் சென்றிருக்கிறார். அமீபா என்னும் இலக்கிய இதழ் நடத்தியிருக்கிறார். நாட்டுப்புறவியல் இதழான கதை சொல்லியில் செயல்பட்டிருக்கிறார். அரசியல் சமூக இதழான பரிமாற்றம் என்ற இதழில் ஈடுபட்டிருக்கிறார். இப்படி தனது இலக்கிய பணியையும் தனது வாழ்வையும் ஒன்றேயாக ஒரு மிக கவனத்துடன் அதை செய்து கொண்டே வந்திருக்கிறார். 93 முதல் பிரேமுடன் இணைந்து எழுதியவர். 21 நூல்களை எழுதினார். பிரேதா பிரேதன், ரமேஷ் பிரேம் என்கிற பெயர்களிலெல்லாம் இணை படைப்புகளாக அப்படைப்புகள் வெளிவந்தன. 2010 ரமேஷ் பிரேதன் என்ற பெயரில் தனியாக எழுத ஆரம்பித்தார். அவருடைய உடல் குறித்து நமக்கு ஆவணப்படம் தெரிந்திருக்கும். ஆனால் தனது உடலில் ஏற்பட்ட அனைத்தையுமே, தனது உடலில் ஏற்பட்ட வலி, தன அனுபவித்த அனைத்தையுமே எழுத்தினுடைய கருப்பொருளாக மாற்றிக்கொண்டு அதை தொடர்ந்து எழுதி வந்தவராக இருந்திருக்கிறார். அந்த வலியை எழுதிய ஒருவரை நாம் நேரில் சந்தித்திருந்தோமானால், பெரும் பல நண்பர்களும் இங்கு அதை அனுபவித்திருப்பார்கள். நேரில் அவர் அவ்வளவு இனிமையான மனிதர், அவ்வளவு நகைச்சுவை மிகுந்த ஒருவராக இருந்தார். விருது விழா அறிவித்த பிறகு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக அழைக்கும்போது அவர் அப்படி எல்லா வாழ்த்தையும் இப்போவுமே சொல்லிடாதீங்க, நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் சொல்லணுமா இல்லையா, வச்சிருங்க, நானும் கேட்டுக்கிறேன், இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குது வாழ்த்துக்கள், அங்கே வந்து கொஞ்சம் வாங்கிக்கிறேன். அவர் எதிர்கொள்ளும் விதம் அவ்வளவு நட்போடும் மிக உரிமையோடும் இருக்கக்கூடியவர். அந்த எழுத்தில் மிக ஆச்சரியமான ஒன்று உண்டு. பெரும்பாலான இளம் தலைமுறை எழுத்தாளர்களை அவர் அடையாளம் கண்டு கொண்டவராக இருந்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் தன்னை ஒரு வழிகாட்டியாகவே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பல விதங்களிலும் உதவி செய்திருக்கிறார். பாண்டிச்சேரியின் வரலாறு, தமிழர் மெய்யியல், இது அவருடைய 3வது கட்ட எழுத்தாக நகர்ந்து வந்த காலம். அந்த ஆவணப்படத்தில் திரு பிரேமா அவர்கள் சொன்னதை போல இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் அவர் தனது 3வது கட்டத்தினுடைய மிக முக்கியமான படைப்புகளையும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருப்பார். புதுச்சேரி அரசின் கம்பன் புகழ் இலக்கிய விருது கவிதைக்காக பெற்றிருக்கிறார். ஆஸ்திரேலியா சின்னத்தம்பி வாத்தியார் நினைவு அறக்கட்டளை விருது பெற்றிருக்கிறார். புதுச்சேரி அரசின் கம்பன் புகழ் இலக்கிய விருதை நாவலுக்காக பெற்றிருக்கிறார். சுஜாதா கவிதை விருது பெற்றிருக்கிறார். களம் புதிது கவிதை விருது பெற்றிருக்கிறார். கீரா கரிசல் அறக்கட்டளை விருது பெற்றிருக்கிறார். பிரபஞ்சன் விருது பெற்றிருக்கிறார். விஷ்ணுபுரம் விருதும் பெற்றிருக்கிறார். நண்பர்களே, ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை ஒரு நாவலை போன்று அமைந்திருக்குமா? அப்படி அமைய வேண்டும் என்பது எல்லா எழுத்தாளர்களுக்குமான ஆசை. ஆனால் அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போன ஒரு எழுத்தாளன் ரமேஷ் பிரேதன் அவர்கள். அவருக்கு நம் அனைவரும் சார்பாக அவர் நமக்கு தந்துவிட்டு சென்ற படைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கலாம். அவருடைய படைப்பை குறித்து
மேலும் சரியாக இன்னும் நுணுக்கமாக பேசுவதற்கு எழுத்தாளர்கள் படைப்பாளர்களும் இருக்கிறார்கள். அதில் முதன்மையாக திரு ஆஸ்டின் சவுந்தரராஜன் அவர்கள். நண்பர்களே, ஒரு இலக்கிய வாசிப்பு ஒருவரை என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அவர் முதன்மையாக அமெரிக்காவெங்கும் இருக்கக்கூடிய நவீன இலக்கிய எழுத்தினுடைய வாசகர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு ஒற்றை அமைப்பாக மாற்றி, அமைப்பாக மாற்றப்பட்டது செய்யக்கூடிய வழக்கமான செயல்களையும் தாண்டி அது இலக்கிய உலகிற்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்யக்கூடிய ஒன்றாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் இப்போது உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கானாசு உரையாடல் அரங்கு தமிழின் முக்கியமான கலை, பண்பாட்டு, இலக்கிய ஆளுமைகள் அனைவருடனும் ஒரு உரையாடலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திரு ஆஸ்டின் சவுந்தரராஜன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இந்த விஷ்ணுபுரம் விருது விழா என்பது ஒரு துவக்கமாக வரும்போது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு எழுத்தாளரை அழைத்து பேசலாம் என்று வரும்போது, அப்போது ஜெயமோகன் அவர்களது படைப்பை வாசித்து நண்பர் ஈரோடு கிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவாக சேர்ந்து அவரை அழைத்து வந்து நிறைய நண்பர்கள் வந்ததால் ஒரு விடுதியில் அறை எடுத்து அந்த அறையில் அந்த பேச்சு நடந்தது. அவருடன் உரையாடல் நடந்தது. உரையாடல் முடியும் போது அந்த உரையாடலுக்காக சேர்க்கப்பட்டிருந்த தொகையை திரு ஜெயமோகன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தமிழில் இன்னும் மரியாதை செய்ய வேண்டிய எனக்கு மூத்த எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதை செய்தால் அது மரியாதையாக இருக்கும் என்றார். யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஒன்று சொன்னார். அனுப்புவது அல்ல நாம் செய்ய வேண்டியது, எந்த எழுத்தாளருக்கும் முதன்மையாக தரப்பட வேண்டியது மரியாதையோடு கூடிய அங்கீகாரம். ஆகவே அது ஒரு விழாவாகத்தான் நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த சொல்லில் தொடங்கிய ஒரு செயல் இன்று இப்படி ஒரு விழாவாக வந்து நின்று இருக்கிறது. ஒரு மூத்த படைப்பாளி, தமிழுக்காகவே அனைத்தையும் செய்தவர்கள், நவீன தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்காக எழுத வரும் எழுத்தாளர்கள் என்று இருவரையும் அடையாளம் காட்டும் ஒரு விழாவாக இது மாறி இருக்கிறது. இதோடு அவர் நிற்கவில்லை. அவருடைய எழுத்துலக சாதனைகளை பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும். அவர் அடுத்த கட்டமாக தமிழை, நவீன தமிழ் இலக்கியத்தை இங்கிருந்து உலக அரங்குக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் மிக தீவிரமாக இருக்கிறார். அவருடைய எழுத்தை விட அவருடைய இலக்கிய செயல்பாடுகள் மேலும் விரிவடைந்து கொண்டே செல்வதை பார்த்து கொண்டே இருக்கும் சூழலில் இருக்கிறோம். அன்பிற்குரிய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெருமதிப்புக்குரிய கன்னட எழுத்தாளரும் என்னுடைய நண்பருமான ஜெயந்த் காய்கினி அவர்களே, தெலுங்கு எழுத்தாளரும் விமர்சகருமான மதுராந்தகம் நரேந்திரா அவர்களே, என்னுடைய பிரியத்திற்குரிய நண்பரும் அமெரிக்க விஷ்ணுபுரம் அமைப்பின் அமைப்பாளருமான நண்பர் ஆஸ்டின் சவுந்தர் அவர்களே, இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்க என்னுடைய பிரியத்திற்குரிய தம்பி அகர முதல்வன் அவர்களே, மற்றும் இந்த அரங்கிலே நிறைந்திருக்கும் என்னுடைய நண்பர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, எழுத்தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த உரை வந்து சேரும்போது ஏறத்தாழ 48 மணி நேரம் தொடர்ச்சியான ஒரு இலக்கிய கொண்டாட்டம், அதன் நிறைவை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக தொடக்க காலகட்டங்களிலே எங்களுடைய விழா முதல் நாள் இரவு முடியும் போது அடுத்த நாள் பற்றின ஒரு கொப்பளிப்பான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆனால் சென்ற சில ஆண்டுகளிலே முதல் நாள் விழாவின் இறுதியிலே, சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் நாடகங்கள் போடப்பட்டன. அவை திடீரென்று ஒரு பெரிய உச்சத்தை உருவாக்கி, இதுதான் இந்த நிகழ்வுடைய உச்சம் என்ற உணர்வை உருவாக்கி, மறுநாளை எதிர்பார்ப்பை சற்று குறைத்து விடுகின்றனோ என்ற ஐயம் பலருக்கு உருவாக்கியது. அந்த நாடகங்களை நண்பர்கள் ஒருங்கிணைத்திருந்தார்கள். எப்படி தீவிரமான பயிற்சி கொண்ட ஒரு சிறு வட்டத்திற்காக இலக்கியம் எழுதப்பட முடியுமோ, அதை போன்றே நாடகங்களும் தீவிரமான இலக்கிய ரசனை கொண்ட, வாசிப்பு கொண்ட ஒரு வட்டத்திற்காக நடத்தப்பட முடியும். அவை மிகச் செறிவானதாக அமைய முடியும். அவ்வளவு செறிவாக அமைந்தாலும் அனைவராலும் ரசிக்கப்பட முடியும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதற்காக ஒரு முயற்சியாகத்தான் இந்த மெய்க்களம் என்கிற அமைப்பை நண்பர் நரேன் உருவாக்கினார். இந்த ஆண்டு
இளங்கோ குமரவேல் அவருடைய உதவியோடு 2 நாடகங்களை இங்கே நடித்தார்கள். 2வது நாடகம் மகாபாரதத்தை ஒட்டி எழுதப்பட்டது. பல அடுக்குகள் கொண்ட மிகச் செறிவான நாடகம், ஒவ்வொரு வசனத்தையும் கவனிக்க வேண்டிய நாடகம். அது இங்கே மிகப்பெரிய ஒரு தீவிரமான உணர்வை உருவாக்கியது. அது மீண்டும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே நான் நண்பர்களிடம் சொல்லி வரக்கூடிய ஒன்று உண்டு, இதே போல திரைப்படத்தையும் உருவாக்க முடியும். திரைப்படம் என்று பிறர் சொல்லக்கூடியது வணிக எழுத்து போன்றது தான். அந்த வணிக எழுத்திலே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய திரைப்படங்கள் இருக்கின்றன. ஆனால் தீவிரமான ரசனையும் வாசிப்பும் கொண்டவர்களுக்கான திரைப்படம் மிக குறைவான செலவிலே எடுக்கப்பட முடியும், ஒரு இயக்கமாக ஆக்க முடியும். அந்த நம்பிக்கை இந்த நாடகத்தின் வெற்றிகள் எங்களுக்கு தந்திருக்கின்றன. நண்பர் நரேன் அவர்களுக்கும் அவருடைய குழுவைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த விழா மேடையிலே எல்லா ஆண்டும் இந்த விழாவை ஒருங்கிணைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுண்டு. இன்னார் என்று பொதுவாக பெயர் சுட்டி சொல்வதில்லை. ஏனென்றால் முகம் தெரிந்தும் தெரியாமல் பல நண்பர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய பணி, சிறிய பங்களிப்பிலிருந்து முழு நேரமாக கடந்த 1 மாதம் இதற்காக உழைத்து இதை செய்த நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு பிரிட்டிஷ் நாட்டு நிலத்து பயணத்திற்கு பிறகு சென்ற 16ஆம் தேதியே இந்த கோவைக்கு வந்து விட்டேன். கோவைக்கு அருகே என்னுடைய நண்பர் அரங்கசாமியின் ஒரு தோட்டத்து பங்களாவிலே தங்கியிருந்து சினிமாவுக்கான திரைக்கதை எழுதி கொண்டிருந்தேன். 20ஆம் தேதி காலையிலே தான் நான் இங்கே அரங்குக்கு வந்து இந்த முன்னால் இருக்கக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் பார்த்தேன். அது வரைக்கும் இந்த விழாவுடைய நிகழ்த்துடைய எதனிடம் நான் சம்மந்தப்படுத்தப்படவில்லை. எந்த வகையிலும் நான் என்னுடைய ஆலோசனையோ வழிகாட்டுதலோ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயங்களில் செந்தில்குமார் போன்றவரிடம், மீனாம்பிகை போன்றவரிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இடத்தில் தான் நான் இருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த அளவு சிறப்பாக இந்த 2 நாள் கடந்த தொடரும் இது ஒரு இலக்கிய திருவிழாக நடந்தக்கூடிய இந்த தொடர் நிகழ்வு அனைத்தையும் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த விழாவிலே என்னுடைய பெயர் அங்கங்கு சொல்லப்படும். ஆனால் அது ஒவ்வொன்று முறையும் அது என்னுடைய பெயர் அல்ல. இப்படி ஒரு இலக்கிய இயக்கம் நடக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்ட குரு நித்யா அவர்களுடைய பெயர் என்று நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அதற்கப்பால் அதிலிருந்து எதுவும் நான் பெற்றுக்கொள்வதில்லை. நண்பர்களே, இங்கே ராஜகோபாலன் பேசும்போது சொன்னார், ஒரு நவீன தமிழ் இலக்கிய மாநாடு ஒன்றை 2026 ஏப்ரல் 2, 3 தேதிகளில் நியூயார்க் நகரத்திலே நடத்துவதாக இருக்கிறோம். நியூயார்க் நகரத்தின் நடுவிலே சென்ட்ரல் பார்க்கிலே ஒரு முக்கியமான ஒரு பல்கலை வளாகத்திலே 2 நாட்கள் தமிழ் நவீன இலக்கியத்திற்கான முழுக்க ஆங்கிலத்தில் நடைபெறும் ஒரு இலக்கிய நிகழ்வு. ஏறத்தாழ இந்திய ரூபாயில் ஏறத்தாழ 3/4 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டணம் கொடுத்து அரங்கெடுத்து அதை நடத்துவதாக இருக்கிறோம். தமிழகத்திலிருந்து எழுத்தாளர்கள் எங்கள் அழைத்து சொல்கிறோம். உலகம் முழுக்க இருக்க எழுத்தாளர்கள் வந்த அங்கு ஒரு அரங்குகள் நிகழும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூடுமானவரைக்கு முக்கியமான படைப்பாளிகள், ஆர்வம் கொண்டவர்களை அழைத்து வந்து அதை நடத்த வேண்டும் நினைக்கிறோம். அதை விட முக்கியமாக அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்தவர்களும் தமிழ் பேசவோ அல்லது வாசிக்கவோ முடியாதவர்களும் ஆகிய ஒரு பெரிய தலைமுறை அங்கு இருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை மொழிபெயர்ப்பின் வழியாக கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்று இதை சொல்லலாம். அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து ஆங்கிலத்தில் படைப்புகளை கொண்டு போவதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். திரு என்ற பெயரிலே பிரிட்டன் மையமாக்கிய ஒரு பதிப்பகம் வழியாக கூடுமான வரைக்கும் அதிக நூல்களை அடுத்த 10 ஆண்டுகளில் ஆங்கிலத்தில் கொண்டு செல்லும் முயற்சிகளில் இருக்கிறோம். இந்த முயற்சி அனைத்தையும் முன்னெடுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இருக்க அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அதற்கு தேவை என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த விருதுக்கு சில தனித்தன்மைகள் உண்டு. அதன் முதல் தனித்தன்மை என்பது, இந்த விருது மூத்த படைப்பாளிகளை கௌரவிக்க வேண்டும் என்பதின் பொருட்டு 2010 உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. அன்று
தமிழகத்துடைய மிக கௌரவிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பெரும்படைப்பாளிகள் தங்கள் வாழ்நாளில் ஒரு விருதை கூட பெறாதவர்களாக இருந்தார். தமிழகத்திலே சாகித்ய அகாடமி போன்ற விருதுகள் எல்லாமே பல பல குழுக்கள் சார்ந்து அரசோடு ஒத்துப்போகிறவர்களுக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த விருதுகளுக்கு ஒரு மரியாதை உருவாக்கும் பொருட்டு அவ்வப்போது ஒரு தீவிர படைப்பாளி கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் தகுதியற்றவர்களுக்கு அந்த படைப்புகள் விருதுகள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் நாம் மதிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய நம்முடைய முன்னோடிகளுக்கு எந்த மதிப்பும் கிடைக்காமல் இருந்தது. ஆகவே எளிமையாக சொல்லப்போனால் சாகித்ய அகாடமி விருது கிடைக்காத முக்கியமான படைப்பாளிக்கு அதைவிட முக்கியமான ஒரு விருதை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விருது ஆரம்பிக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க ஒரு படைப்பாளியை கொண்டாடும் விருதாக தொடங்கப்பட்டது. இப்போது ஆவணப்படம் எடுக்கிறோம், புத்தகங்கள் வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக அந்த படைப்பாளியை தொடர்ந்து பேசுகிறோம், அவருடைய படைப்புகளை படிக்கிறோம். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாசிப்பு, இந்த தொகையோ இந்த மாலை மரியாதைகளோ அல்ல, நாங்கள் அளிக்க அந்த தொடர்ந்த வாசிப்பு தான் இந்த விருதை முக்கியமானதாக ஆக்கியிருக்கிறது. ஆகவே இந்த விருது என்பது இங்கு கூடியிருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அளிக்கக்கூடிய விருது. இங்கே அந்த படைப்பாளி நூல் அனைத்தையும் படித்துவிட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய அரங்கு தன் கண் முன்னால் வரும் என்ற எண்ணிக்கை, அந்த எண்ணம் தான் தமிழ் படைப்பாளிகளுக்கு நடுவில் இந்த விருது இவ்வளவு முக்கியமானது என்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு சாகித்ய அகாடமி விருது அல்ல, இந்த விருது தான் தமிழின் தலை சிறந்த விருது. அதை இவ்வளவு சிறப்பான ஒரு விருதாக ஆக்கிய இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது 2010 இந்த விருது மாதவன் அவர்களுக்கு அளிக்கப்படும் போது அந்த மேடையிலே மாதவன் என்று சொன்னார், எனக்கு கிடைக்கும் முதல் விருது. அப்போது அவருக்கு 65 வயது 70 வயது தாண்டி விட்டது. 70 வயதில் அவர் சொன்னார், எனக்கு கிடைக்கும் முதல் விருது, எனக்கு வைக்கப்பட்ட முதல் இலக்கிய கூட்டமும் இதுதான். அது ஒரு பெரிய வருத்தமான செய்தியாக இருந்தது. அன்றிலிருந்து இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வேடிக்கையான திருப்பத்தை இந்த விருது முதல் அடைந்திருக்கிறோம். என்னை விட வயது குறைவான ஒருவருக்கு கொடுக்கப்படும் விருது இது. எனக்கு 63 ஆகிறது, ரமேஷுக்கு 61 தான். இந்த விருது அறிவிக்கப்பட்ட போதே மூத்த எழுத்தாளர்ங்கிற அந்த அடைமொழி விழுந்து விட்டது. நல்ல எழுத்தாளர் கொடுக்க வேண்டிய விருதாக அது மாறி இருக்கிறது. இத்தனை ஆண்டு தொடர்ச்சியாக இந்த பணிகளை செய்தோம். நான் எப்பொழுதுமே சொல்வது ஒன்று உண்டு, லட்சியம், தீவிரம் அதெல்லாம் முக்கியம். ஆனால் எல்லாத்தை விட முக்கியமானது கன்சிஸ்டன்சி என்பது தான். தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் செய்து கொண்டிருப்பது. விஷ்ணுபுரம் இலக்கிய இயக்கத்தை பொறுத்தவரை அநேகமாக ஆண்டு முழுக்க நாங்கள் விழாக்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கோம். இப்போ இந்த விழா முடிந்து இன்னும் சில மாதங்களிலே குமரகுருபரன் விருது விழா வரும். ஓரிரு மாதங்களுக்குள் தூரன் விழா விழும். அடுத்த சில மாதங்களுக்குள் அடுத்த குரு நித்யா இலக்கிய அரங்கு வரும். அடுத்து விஷ்ணுபுரம் விழா வந்துவிடும். இதுக்கு நடுவில் ஐரோப்பாவிலும் பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் விஷ்ணுபுரம் விழாக்கள் நடைபெறுகின்றன. அமெரிக்காவிலே ஒவ்வொரு ஆண்டும் பூன் என்ற ஒரு குன்று இருக்கிறது ராலே அருகே. ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஒரு இலக்கிய திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பிரிட்டனிலும் ஐரோப்பாவிலும் இப்போ தொடர்ந்து தொடங்கி இருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் எல்லா நாளும் இலக்கிய கூட்டம்தான். இது தவிர 30க்கும் மேற்பட்ட இலக்கிய குழுக்கள், இலக்கிய தொடர் சந்திப்புகள் நம்முடைய நண்பர்களால் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. இணைய ஊடகங்களில் நடத்தப்படுகின்றன, நேர் சந்திப்பு நடக்கின்றன. அப்படி பார்த்தா இந்திய அளவிலேயே இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு இலக்கிய இயக்கம் என்பது ஒன்று இல்லை. அதன் பொருட்டு இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நம்மை பற்றி நாமே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் முழுமை அறிவு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு வார இறுதியிலும் பயிலரங்கில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தத்துவம், கலை, இலக்கியம், திரைப்படம் என்று எல்லா துறைகளிலும் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு 50 வகுப்புகள் தொடர்ந்து நடக்கின்றன, குறைந்தது 50 வகுப்புகள். இந்த எல்லா செயல்களின் பொருட்டும் இந்த மேடையில் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லக்கூடிய அந்த நன்றியை திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த மேடையில் சற்று முன் அகர முதல்வன் அவர்கள் தயாரித்த அம்மை அப்பன் அயோனிகன் என்கிற ஒரு ஆவணப்படம் திரையிடப்பட்டது. ரமேஷ் இந்த விருதை நான் அவருக்கு சொல்கிறேன்,
அது ஏற்கனவே விருது சம்பந்தமான ஒரு விதமான ஒரு வேடிக்கையான உரையாடல் எனக்கு அவருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ விருது கொடுப்பேன் என்பார். அப்புறம் வந்து யாராவது விருது கொடுக்குற ஆளை விருது பெறக்கூடிய ஆளை ஃபோன் போட்டு திட்டுவார். அப்புறம் மறுநாளைக்கு ஃபோன் போட்டு இல்லை நேற்றுக்கு வேறு மாதிரி மூடு அப்படிம்பார். அவர் ஒரு விதமான ஒரு மனநிலையில் இருந்தார். அந்த உரிமை எனக்கும் அவருக்கு இடையில எப்பவுமே இருந்தது. இந்த நட்பு உரிமையை வந்து எப்போதுமே எவரிடமும் ஆத்மார்த்தமான உறவு இல்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு என்னுடைய நண்பர்களுக்குமான உறவு என்பது பொதுவாக எந்த எல்லைகளும் இல்லாத உறவு தான். என்னுடைய நண்பர்களுடைய உறவு எல்லாமே இப்போ எனக்கு 63 வயதாகிறது தான். என்னுடைய தொடர்கால நண்பர்களுக்கு 60 வயசு நட்பு இருக்குது. 3 வயது முன்னே எனக்கு நட்பெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லா நட்புமே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நட்பாக தான் இருக்கிறது. அந்த வகையான ஒரு நட்பு எனக்கு அவருக்கு இடையில் இருந்தது. இந்த விருது நான் அவருக்கு அறிவிக்கும் போது அப்போ ஒரு வழியாக நீ முடிவு பண்ணிட்ட, நான் செத்து போயிடுவேன் என்ன அப்படிங்கிறாரு. இதுதான் அவருடைய ஆட்டிடியூட். ஒரு இல்லை அப்படி இல்லை, இல்லை நீ வரிசை தவறி கொடுக்குற, இந்த நாளுக்கு விடாமல் எனக்கு முன்னாடி கொடுக்குற, அப்போ நீ ஏதோ கணக்கு போட்டிருக்க அப்படின்னாரு. அப்படி இல்லைப்பா, உன்னுடைய வரிசை வரும்போது தான் கொடுக்கணுங்கிறதுக்காக உனக்கு கொடுக்குறோம் என்று அவருக்கு சொன்னேன். அப்போது அவர் ஒன்று சொன்னார், ஆவணப்படம் அகர முதல்ல தானே எடுப்பான் அப்படின்னார். அப்புறம் நான் வந்து இல்லை அதை நான் கமிட்டி கூடி தான் முடிவு பண்ணுவோம். செயற்குழு முதல்ல பொதுக்குழு கூடி, அதுக்கப்புறம் செயற்குழு கூடி, அதுக்கப்புறம் தலைமை முடிவெடுத்து அந்த முடிவை செயற்குழு ஒத்துக்கிட்டு பொதுக்குழுக்கு அந்த முடிவு வந்து அதுக்கப்புறம் உனக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் சொன்னான் வந்து விஷ்ணுபுர அமைப்புடைய ஜெனரல் பாடி என்பது உன்னுடைய சொந்த பாடி தான் எனக்கு தெரியும் அப்படின்னா. இந்த விருது அளிக்கும் போதே இந்த ஆவணப்படம் பற்றின ஒரு சித்திரம் அவனுக்கு இருந்திருக்கு, அவருக்கு இருந்திருக்கு. ஆகவே அகர முதல்வன் இந்த ஆவணப்படத்தை எடுக்க வேண்டும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது சொன்னேன், இது என்னுடைய விருப்பம் இல்லை, அவருடைய ஆணை, நம்ம அதை மீற முடியாது. ஆகவே அகர முதல்வன் வந்து அது ஒரு பெரிய கனவாக எடுத்துக்கொண்டு அதை செஞ்சார். அகர முதல்வன் வந்து ரமேஷுடன் மிக நெருக்கமான உறவு கொண்டவர், மாணவர் என்றே சொல்லலாம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது. ரமேஷுக்கு ஒரு ஜப்பானிய புகைப்பட நிபுணர் ஒருவர், மசாகிசா புகாச அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெயர், அவருடைய காகங்களை பற்றின புகைப்படங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. பல்வேறு கோணங்களில் பறக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய காகங்களை கருப்பு வெள்ளையில் புகைப்படம் எடுத்திருக்கிறார். உலகம் முழுக்க ஒரு க்ளூமி மூடுடைய ஒரு விதமான ஆன்டி ஏஸ்தட்டிக்ஸ் உடைய எதிர் அழகியலுடைய உதாரணமாக இந்த புகைப்படங்கள் கருதப்படுகின்றன. நான் இதெல்லாம் இவர்கிட்ட அகர முதல்வர்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் ஆவணப்படத்துடைய போஸ்டர் ஃபஸ்ட்டில் வரும்போது அதில் அந்த காகம் இருக்கிறத பார்த்தேன். அப்போ நான் இது ரமேஷ் உங்ககிட்ட சொன்னாரா, இப்படி காகம் தன்னுடைய டாக்குமெண்ட்டில் இருக்குன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கே தோணுச்சு அவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. இல்லை, இந்த பர்டிகுலர் ஜப்பானிய புகைப்பட நிபுணருடைய காகங்கள் அவர் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த ஓவியம் அது. அது உன்னுடைய ஆவணப்படத்தில் இந்த புகைப்படத்தில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு. இன்றைக்கு ஆவணப்படத்தை பார்க்கும்போது முடியும் போது அதில் தான் வந்து முடியுது. கிட்டத்தட்ட அந்த புகைப்படங்களுடைய நினைவை ஊட்டும்படியாக அது இருக்குது. ஒரு ஆவணப்படம் எடுக்கும்போது யாரை பற்றி எடுக்கப்படுகிறதோ அவருடைய ஆத்மாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் எடுக்கும்போது தான் அது இந்த வகையான ஒரு ஒருமைப்பாடை அடைகிறது. நண்பர் அகர முதல்வன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, இந்த மேடையில் பலர் தொடர்ந்து ரமேஷ் பற்றி பேசி கொண்டிருந்தோம். என்னுடைய உணர்வுகள், நினைவுகள், மதிப்பீடுகள் ஆகியவற்றை மிக விரிவாகத்தான் நாம் முன்வைக்க வேண்டும். ஆனால் இந்த நிகழ்வு ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதனால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். குரு நித்யா ஒரு உரையாடலில் ஒரு முறை சொன்னார், வேற்று கிரகத்தை சேர்ந்த வேறொரு கிரகத்தை சேர்ந்த ஒரு உயிரி பூமிக்கு வந்து நமக்கு தெரியாமல் இங்கே பூமி முழுக்க சுற்றி மனிதர்களை அவதானித்தால் நம்ம பற்றி அது என்ன மாதிரி ஒரு மதிப்பீடுக்கு போகும். அது இப்படி எழுதும் அதனுடைய டைரியில், இந்த குறிப்பிட்ட உயிரினம் தன்னுடைய உடல் மீது மிகப்பெரிய பித்து கொண்டது. அந்த உடலை தானே திருப்பி 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 பார்க்கறது தான் இதனுடைய வேலை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில் மனித உடலை மனிதர்களாகி நாம் எத்தனை இடம் பார்க்குறோம்? எல்லா விளம்பரமும் மனித உடல் தான், எல்லா சிலைகளும் மனித உடல் தான்.
ஒரு புத்தகம் படித்தா மனித உடம்பு தான். மனித உடம்பை விதமாக பார்க்கறது தான் நம்முடைய வழக்கம். அதில் மட்டும்தான் நம்முடைய கவனமே இருக்குது. நீங்கள் ஒரு மனிதன் எதையாவது ஒன்றை கவனிக்கணும்னா அதில் ஒரு மனித உடம்பு இருக்கணும். பெண் உடம்பு இருக்கணும், ஆம்பளை உடம்பு இருக்கணும், பயில்வான் உடம்பு இருக்கலாம், ஏதோ ஒரு உடம்பு இருக்கலாம், காமிக்கலாக கூட இருக்கலாம். ஆனால் மனித உடம்பு. திரைப்படம் முழுக்க உடல்கள் தான், ஓவியம் உடல்கள் தான். உடல் இல்லாத ஒரு விளம்பரத்தை பண்ணி பாருங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. உடல் இல்லாத, மனித உடல் இல்லாத ஒரு விளம்பரத்தை பண்ணி பாருங்க, யார் கவனத்திலையும் படாது. இந்த விந்தையான உயிரினத்துக்கு இதனுடைய உடல் மேல் இருக்கக்கூடிய இந்த பைத்தியத்தை யோசித்து பாருங்க. இன்னொரு கோணத்தில் யோசித்து பாருங்க. நாய், எல்லா நாயும் இன்னொரு நாயுடைய உடம்பை தவிர எதை பார்க்க மாட்டேங்குதுன்னா எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது நமக்கு. ஆனால் நாம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பூமிக்கு வந்த உயிரினம், இந்த உயிரினம் பூமியில் இருக்கக்கூடிய இந்த உயிரினம் எழுதின இலக்கியங்களை, கலைகளை படிச்சுன்னா என்ன தெரியும்? ஆத்மா என்று, மனம் என்று எதையோ இது பேசிக்கிட்டே இருக்கு. உடலை பற்றி பேச ரொம்ப குறைவு. ஆனால் உடலை பற்றி பேசினா கூட நான் உடலை பற்றி பேசலை, ஆன்மா பற்றி பேசுகிறேன். ஆன்மா. அப்புறம் ரமேஷ் ஒரு முறை இதை பற்றி பேசும்போது என்கிட்ட சொன்னான், இதை பற்றி நான் ரமேஷ்ட்டு சொல்லும்போது சொன்னான், கடவுள் தன் வடிவில் மனிதனை படைத்தான் என்று ஒரு மதம் சொல்லும் என்றால் உண்மையில் அவன் ரிவர்ஸில் தான் சொல்கிறான். என் வடிவில் நான் கடவுளை படைச்சேன்னு தான் சொல்கிறான். அப்போ அவனுக்கு கடவுளாகவும் மனிதன் தான் வேணும். ரொம்ப கரெக்டாக மனிதனாக இருக்கக்கூடாது. அதனால எக்ஸ்ட்ரா 2 கை இருக்கட்டும், ஓகே, ஒரு 10 தலை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அது எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 தலையை வச்சுக்கலாம். பட் எனிவே என்னுடைய வடிவில் தான் இருக்கணும். அது ஒரு தவளையாக இருக்கக்கூடாது. அது ஏன் ஒரு பசுவாக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் என் வடிவில் தான் அது இருக்கணும். இந்த அப்சஷன், அதே டைமில் இதுக்கு அப்பான ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுய ஏமாற்று, இதுதான் ஒரு வகையில் ரமேஷை புரிந்து கொள்வதற்கான ஒரு தொடக்க லைன் நினைக்கிறேன். 1988 முதல் முறையாக நான் ரமேஷை நேரில் சந்திக்கிறேன். அப்போது அவரும் பிரேமும் அங்கே குற்றாலம் பதிவுகள் பட்டறைக்கு வந்திருந்தாங்க. ரமேஷை நான் சந்திக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் ரமேஷ் பிரேம் இணைந்து எழுதிய அவங்களுடைய ஒரு நாவல், அந்த நாவலை மிக கடுமையாக ஒரு 2 பேராவில் நான் டிஸ்மிஸ் பண்ணி பேசியிருந்தேன். எனக்கு பொதுவாகவே இந்த கிராஃப்டி என்று சொல்லக்கூடிய படைப்புகள் மேலே ஒரு ஒவ்வாமை உண்டு. கிராஃப்டினா கைத்தொழில் மாதிரி செய்யக்கூடிய படைப்புகள், செதுக்கி வைக்கக்கூடிய படைப்புகள், செயற்கையான படைப்புகள், அது தேவையில்லைங்கிறது என்னுடைய எண்ணம். பொதுவாகவே இந்த இலக்கியத்துக்கு ஒரு வகையான ஒரு ஃபூலிஷ்னஸ் வேணும், ஒரு வெகுளித்தனம் வேணும், ஒரு இன்னோசன்ஸ் வேணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு மேட்னஸ் இதில் இருக்கிறது. நான் அந்த கட்டுரை எழுதின நினைவில் இருக்கிறது. அவரையும் பிரம்மராஜனையும் சேர்த்து அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். மெய்யான கலைஞர்கள் மெய்யான பைத்தியங்களை எழுதுகிறாங்க, போலி கலைஞர்கள் அந்த பைத்தியத்தை நகல் எடுத்து நகல் பைத்தியத்தை உருவாக்குகிறார்கள். மெய்யான பைத்தியத்துக்கு இலக்கிய மதிப்பு உண்டு, நகல் பைத்தியத்திற்கு அன்றைக்கு இருந்த வார்த்தை டாய்லெட் பேப்பருடைய மதிப்பு தான் உண்டு. பயன்படுத்திய அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருந்தேன். அது நேரில் பார்த்த உடனே சண்டை ஆயிடுச்சு. சண்டை பயங்கரமாக மாறி மாறி திட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சண்டை போய்கிட்டே இருந்தது, ஒரு சண்டை தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அவங்களுடைய அந்த காலத்தில் அவங்க எழுதியிருந்த படைப்புகள், பிரேதன்கிற பேரே ஒரு ஷாக் வேல்யூக்காக வைக்கக்கூடியது. எலும்பு கூட்டை பின்னால் இருந்து புணர்தல் அப்படின்லாம் அந்த கவிதைகள்லாம் வரும். அப்போ நான் ஒரு முறை இன்னொரு இடத்துல சொன்னேன், ஒருத்தன் இப்படி எழுதுனா நான் கலாச்சார அதிர்ச்சி அடைவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அவன் எதிர்பார்த்தான்னா அவன் மனிதனை பற்றி ஒன்றும் தெரியாதவன். எனக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் கலாச்சார அதிர்ச்சியாக வராது, ஏன்னா நான் தியானம் பண்ணக்கூடியவன். எனக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய இருட்டை நீ என்ன எழுதினாலும் எழுத முடியாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் சில பேர் தியானம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம். மனிதனுக்கு தன்னுடைய இருட்டு தெரியும் அல்லவா, தன்னுடைய ஆபாசம் தெரியும் அல்லவா, தன்னுடைய டெப்த் என்னன்னு தெரியும் தானே. அப்போது தன்னை திரும்பி பார்க்க கூட தெரிஞ்ச ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு குரூரமோ ஆபாசமோ அதிர்ச்சியை கொடுக்குமா என்ன? இப்போ அதிர்ச்சி மதிப்பீட்டுக்காக ஒருத்தர் எழுதுறாருன்னா தன்னைத்தானே பார்க்காத ஒருத்தனுக்காக தான் எழுதிட்டு இருக்கான்.
பாமரர்களுக்கு எழுதிட்டு இருக்கான், ஜூனியர் ரீடருக்கு எழுதிட்டு இருக்கான். எனக்கு ஒரு அதிர்ச்சியும் வரல. அப்புறம் நான் வந்து அன்னைக்குள்ள மைண்டு கமலஹாசன் வந்து தலையில் கூட வச்சுக்கிட்டு ஆடுறா ராமான்னு போன மாதிரி தான் இவங்களோட எழுத்து. நான் ரயிலில் உட்காடுற ஸ்ரீதேவி எனக்கு என்ன பண்ணுறான்னே தெரியல அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் சண்டை. அப்புறம் ரமேஷ் சொன்னார், அவர் யாரோ ஒருத்தட்ட சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னைக்கோ அடுத்த முறை அவனை நான் பார்க்குற இடத்துல 2 ஒருத்தர் தான் உயிரோடு இருப்போம், நான் வெட்டுறதுக்கு தயங்க மாட்டேன், நான் வேற ஆள் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு. அதுக்கு நடுவில் என்னுடைய விஷ்ணுபுரம் நாவல் வருது. ஒரு நாளைக்கு என் வீட்டில் இருக்கும்போது கடிதம் கொண்டு வருது. திறந்து பார்த்தா இவர் எழுதியிருக்கிறார். அதில் நான் என்னத்தை ட்ரை பண்ணுறேனோ அதை தான் நீ எழுதியிருக்க, இதை எழுதக்கூடிய நீ எப்படி என்ன சொல்லலாம்? இது ஒரு மெட்டா நாவல். நான் 3 விஷயத்தை சொல்கிறேன். ஒன்று, ஒரு நல்ல படைப்பு டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், அதுக்கு மையம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. அப்புறம் மையம் இருந்தால் அந்த மையத்தை ரத்து பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பிக் என்பது மையம் கொண்டது, மெட்டா எப்பிக் என்பது மையம் அற்றது. சிலப்பதிகாரத்தோட மையம்னா என்னன்னு தெரியும், அதான் உருத்து வந்து ஊட்டும் என்பது தான். அது ஒரு வரியில் அவரே சொல்லிட்டார். அப்படி ஒரு மையம், ஒரு மெட்டா எப்பிக் இருக்கக்கூடாது, அது ஷிஃப்டிங் மையம் கொண்டு இருக்கணும். ரெண்டாவது, அது வந்து அந்த ஒரு மெட்டா எப்பிக் மாதிரி ஒன்று தன்னைத்தானே தானே எழுதி கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கணும். அதுக்கு ஒரு ஆதர் இருந்து அதை எழுதக்கூடாது. அது எழுதப்படுவது என்பது அதுக்குள்ளே நிகழணும். இது 2 தான் மெட்டா எப்பிக். இதுக்கு தான் நாங்கள் எழுதணும், நீ எழுதியிருக்கிறது மெட்டா எப்பிக். இதுதான் ஐடியல் மெட்டா எப்பிக். அப்புறம் வந்து பெரிய ஒன்று, நான் 1000 முறை கட்டி தழுவி முத்தமிடுவேன் அப்படின்லாம் எழுதியிருந்தார். அப்புறம் 3வது ஒன்று சொன்னார், கடைசியாக நான் உடல் அரசியல் ஒன்று சொல்கிறேன், அதுதான் நீ இந்த நாவல் எழுதியிருக்க. விஷ்ணுபுரம் என்று நீ சொல்லக்கூடியது மகாபத்மன் என்கிற ஒரு உடல் தான், அது நாவலுக்குள்ளே வருது. அந்த உடலுடைய வரலாறு தான் அது. வரலாற்றை வெறும் உடலாக மட்டுமே பார்க்க வேண்டியதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது அந்த நாவலில் இருக்குது. இது அப்படின்னு ஒரு லெட்டர். அது முதல் விஷயம் எனக்கு தெரிந்தது, முதல் விஷயம் எனக்கு தோணுது, நான் இவன் இதே மாதிரி ஒரு நாவல் எழுதினா இப்படி ஒரு கடிதத்தை இவனுக்கு எழுதுவேனா என்பது தான். எழுதுவேன்னா நான் நினைக்கிறேன், எழுதியிருக்கேன். ஆனாலும் முதல்ல ஒரு புகை வருமே இல்லை, அதை என்னால் தடுக்க முடியாது. இப்போது அப்படிதான். ஏன் அஜித் மைத்ரி எழுதி கொண்டு வந்தபோது முதல் சாப்டர் முடிஞ்சோன்னா காதில் ஒரு பக்கம் வந்தது. அப்புறம் சரி பரவாயில்ல, நம்ம பையன் தானே விடுறோம் அப்படின்னு. அது வந்து ஒரு எப்போவுமே அதுதான் இருக்கும். எல்லா நல்ல அடுத்த தலைமுறை படைப்பாளிகளை பார்த்தாலும் பாராட்டுவதற்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வெப்பத்தை உணர்றதுன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஆனால் இவன் அது எழுதியிருக்கான். அப்போ நான் அவனுக்கு ஒரு திருப்பி லெட்டர் போட்டேன், நன்றி தெரிவித்து ஒரு லெட்டர் போட்டேன். அப்புறம் அதை எழுதுத ப்ராசஸ் பற்றியெல்லாம் நான் அவனுக்கு எழுதியிருந்தேன், எப்படி அது அந்த வடிவத்தை வந்தது. நான் அந்த வடிவத்தை முழுக்க முழுக்க இந்திய புராணங்களில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்திய புராணங்களில் இந்த மெட்டா எப்பிக் தன்மை இருக்குது. அதன் பிறகு நம்ம மறுபடியும் சந்திக்கும்போது ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஆகிட்டோம். அப்போது அவர் தன்னுடைய பார்வை என்ன அப்படின்னு அவர் சொன்னார். அதில் முதல் விஷயம் அவர் சொன்னது, ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தையாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆன்மீகம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை விட கேவலமான கெட்ட வார்த்தை, அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வார்த்தை நீ சொல்லும்போது நீ திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிற, அப்போ திஸ் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிற. ஆன்மா அப்படிங்கிறதே ஒரு சென்டர், ஒரு மையம் தான். எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மையத்தை நீ உருவாக்கிட்டா, மையத்துக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டியவை அல்லது ஒருபடி கீழானவை அல்லது ஒடுக்கப்பட வேண்டியவை நாம். அப்போ அவர் சொன்னது ஒரு வரி ஞாபகம் இருக்குது, கலாச்சார தளத்தில் கல்ச்சுரல் தளத்தில் ஒரு விஷயத்தை ஒரு படி கீழானதுன்னு நீ சொன்னேன்னா, ஒரு படி கீழானது கல்ச்சர் தளத்தில் சொன்னேன்னா என்றோ ஒரு நாள் அதிகாரத்தால் அது அழிக்கவும் படும். அந்த டைம்லைன் தான் பிரச்சனை. உதாரணமாக வழுக்கை விழுந்தவர்கள்லாம் ஒருபடி கீழானவர்கள் அப்படின்னு கல்ச்சரில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் எப்படி 100 ஆண்டுகளுக்குள்ள வழுக்கை விழுந்தால் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அதுதான் வந்து அவர் சொன்ன உண்மை. அது எனக்கு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம். அந்த வயதில் எப்படியோ
அது நோக்கி தான் அது போகும். ஆகவே எந்த வகையான மையமும் அபாயகரமானது. அந்த மையங்களை உருவாக்கும் பொருட்டு தான் இந்த ஆன்மாங்கிற கருத்து உருவாக்கப்படுது. நான் சொன்னேன், பௌத்த மரபு அதை தான் சொல்லுது. கிட்டத்தட்ட அனாத்மவாதம் என்பது பௌத்த மரபுடைய அடிப்படை கொள்கை. அனாத்மவாதம், சாரமின்மைவாதம் என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். ஆத்மான்னு பௌத்தர்கள் சொல்கிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை அல்ல. இப்போ இந்த டம்ளருக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு ஜெயினர்கள் சொல்லுவாங்க. இந்த மேஜைக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஏன்னா மேஜை தன்மை, டம்ளர் தன்மை இன்னொன்று இருக்குது. புத்திஸ்டில் பொறுத்தவரை அனாத்மவாதம். சமணர்கள்ட்ட இருக்கிறது சர்வாத்மவாதம். எல்லாத்துக்கும் ஆத்மா உண்டு, சாரம் உண்டு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அனாத்மவாதம். எதுக்குமே சாரம் என்று ஒன்று கிடையாது, அதற்கு மட்டுமேயான ஒரு பொருள் என்று கிடையாது. அது ஷிஃப்டிங், மாறிக்கொண்டு இருக்கும். இப்போ இது ஒரு டம்ளராக இருக்குன்னா இதை நான் கவிழ்த்து வச்சு ஒரு சின்ன ஒரு பீடமாக மாற்றிட முடியும். அப்போ அது டம்ளர் கிடையாது. இந்த கவிழ்த்து வச்சது மேலே ஒரு சாமியை வச்சேன்னா அது கண்ணாடி பீடம் தானே. யார் சொன்னால் டம்ளர்னு சொல்ல முடியும்? இதுதான் இந்த டம்ளர் தன்மை. அது கிடையாது. அப்போ அது பீடத்தன்மையாக மாறுது. ஆகவே சாரம் கிடையாது. அப்போ அந்த பௌத்தத்தை பற்றிய ஒரு விவாதம் எங்களுக்குள்ளே வந்தது. அதுதான் தொடர்ந்து ஒரு பெரிய கொப்பளிப்போடு அதை பற்றி பேசி கொண்டிருந்தார். அதன் பிறகு ஒரு நெருக்கமான நட்பு உருவாகியது. எங்களுடைய பத்மநாபபுரம் இல்லத்திற்கு அமர்ந்து தங்கியிருந்திருக்கிறார். அப்புறம் பார்வதிபுரம் இல்லத்தில் தங்கியிருக்கிறார். என்னுடைய குழந்தைகள்லாம் அப்போ சின்ன சின்ன குழந்தைகள். அவருடைய குழந்தையும் ஒரு சின்ன குழந்தை. என்னுடைய மகன் பெரும்பாலும் அவருடைய தோளில் தான் எடுத்து சுற்றிட்டு இருப்பார். தோளில் இப்படி வச்சுட்டு சுற்றுவார். அவர் கிட்டத்தட்ட என்னுடைய பையனுக்கு அவர் மேலே பெரிய அட்மிரேஷன் இருந்தது. நான் அவர் சும்மா பயில்வான் அப்படின்னு அறிமுகம் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எங்கள் அப்பா அவ்வளோ முக்கியம் கிடையாது, இவர் தான் முக்கியமானவர், ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. அப்படி ஒரு நெருக்கமான நட்பு இருக்கும்போதே தொடர்ச்சியான முரண்பாடுகளும் விவாதங்களும் இருந்து கொண்டே இருந்தன. என்னுடைய படைப்பு நம்பிக்கை, நான் எழுத போகிற படைப்புகள் பற்றின எண்ணங்கள் எல்லாமே டோட்டலாக வேறு. என்னுடைய எண்ணம் என்பது ஒரு வகையில் அவர் சொல்கிறது தான், அதாவது ரமேஷ் சொல்றதை தான் நான் நம்பிட்டுருக்கேன். அது என்னன்னா, ஆதர்னு ஒருத்தன் கிடையாது. விஷ்ணுபுரம் எழுதுகிற ஜெயமோகன் அல்ல கொற்றவை எழுதின ஜெயமோகன். கொற்றவை எழுதுகிற ஜெயமோகன் அல்ல பின்தொடர்ந்து எழுதக்கூடிய ஜெயமோகன். சுற்றமாக அதை விட்டுட்டு தான் மறுபடிக்கு போகிறேன் நான். அந்த டெக்ஸ்ட்டு தான் என்னை டிவைட் பண்ணுது. இதை வேறு வேறு ஆட்கள் எழுதினாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட முடியும். மொழியும் வேறு தான், பார்வையும் வேறு தான். முடிந்த வரைக்கும் நான் சிதறி தான் இருக்கேன் என்னுடைய இதில். மாறாக ஆதர் இஸ் டெட் என்ற தியரியை சொல்லிட்டு ரமேஷ் அவருடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இங்கே அகரமுதல் சொன்ன மாதிரி ஒரு ஆதராக திரண்டு ஒரு சரணாக தொடர்ச்சியாக மாறாமல் வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வளர்ச்சி தான் இருக்குமே ஒழிய மாற்றம் இருக்காது. நான் தொடர்ந்து துண்டு துண்டாக போயிட்டே இருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆதர்ன்னு சொல்ல மாட்டேன்னா டேப் வாம்னு சொல்லுவேன். டேப் வாம் இனப்பெருக்கம் பண்ணுறதே துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டு தான். துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு துண்டு தனித்தனியாக வளர்ந்துடும். நான் ஒரு டேப் மாம். ஆகவே அடுத்தது நான் என்ன எழுதுவேன்னு சொல்ல முடியாது. முதல்ல அடுத்த சாப்டரில் என்ன எழுதுவேன்னு சொல்ல முடியாது. என்ன பார்வையை முன்வைக்க போகிறேங்கிறத எழுதுறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. என்ன பார்வையை வரப்போகுது அப்படின்னு. அப்புறம் விஷ்ணுபுரம் எழுதி வந்த பிறகு நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ரொம்ப நாத்திகத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் வேறு ஆள், அது வேறு, அதனுடைய ஆசிரியர் வேறு. ஆகவே என்னுடைய படைப்பு பார்வைக்கு, ஆனால் அவர் தெளிவாக வாசித்து கொள்கையை உருவாக்கி கொண்டு ஃபிலசபிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட் பாயிண்டுடைய வெளிப்பாடாக தொடர்ந்து பேச பயிற்சி கொண்டிருந்த ஒரு எழுத்தாளர். ஆகவே எங்களுக்குள்ள தொடர்ந்து விவாதங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அப்போது அவர் என்கிட்ட உருவாடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே பார்வை வைத்து இப்படி சொல்லலாம். அது உடல் அழகியல், உடல் அரசியல், உடல் சார்ந்த பார்வை. நாம் ஏற்கனவே சொன்னேன்ல, வரலாறு முழுக்க ஆன்மாங்கிற ஒன்றை பற்றி பேசுகிறாங்க. ஆன்மா சார்ந்த காதல் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. உணர்வுகள், மனம், மன நெகிழ்வு, மன நுண்ணிய உணர்வுகள், மலரிலும் மெல்லிய உணர்வுகள், அனிச்சம், பூ மோந்தாலே பாரு. ஆனால் உண்மையில் வரலாற்று அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லூஷன் தான். வரலாறு முழுக்க இருந்து கொண்டிருப்பது உடல் மட்டும்தான். அந்த உடலாக மட்டுமே வரலாறை பார்த்தீங்கன்னா தான் வரலாறு உண்மையில் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இது ரமேஷுடைய பார்வை. உதாரணமாக ஒரு கேள்வி, இந்த மேடையில் அவருடைய வார்த்தைகளை திருப்பி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு கேள்வி, ஒரு பண்பாட்டுடைய மெஜாரிட்டி உடல்கள் எப்படி அழகில்லாமல் இருக்குது?
ஒரு சொசைட்டி, எந்த சொசைட்டி அப்படி தான் யோசிச்சு பாருங்க. எந்த சொசைட்டியுமே பியூட்டி அப்படின்னு ஒரு ஹெல்த்தி பியூட்டின்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு 10 பேர் தான் வர முடியும். 10 லட்சம் பேர் வெளியே தான் நிற்பான். ஒரு மனித இனமே தன்னில் மிக பெரும்பான்மையை டிஸ்மிஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தியரியை உருவாக்கி வச்சிருக்குன்னா அது எவ்வளோ நான்சென்ஸ். சாமுத்திரிகா லட்சணம் இந்த ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதை யார் வகுத்தாங்க? அப்போ நீ இருக்கிறதுல பெஸ்ட்னு ஒரு அளக்கு வைக்கிறீங்க. அதை வச்சுக்கிட்டு நீ மற்ற எல்லாம் டிஸ்மிஸல் பார்வை வழியாக தான் அழகு உருவாக்கப்பட்டிருக்கு. அழகு என்பது ஏற்பின் பொருட்டல்ல, மறுப்பின் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை என்பது ரமேஷுடைய வார்த்தை. ஏன் எப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கதாநாயகர்களும் அழகர்களாக இருக்கிறாங்க? ரமேஷுடைய வார்த்தையை கடன் கேட்டு, கம்பனுக்கு ராமன் தர்மத்தின் உருவமாக இருக்கிறார் என்பது முக்கியமா, அழகாக இருக்கிறவங்க முக்கியமா? கம்பராமாயணம் படித்தவங்களுக்கு தெரியும், அறத்தின் மூர்த்தியான் எந்த இடத்துல சொல்கிறான்னா 2 இடத்துல சொல்லுவான். 2000 இடத்துல ஐயோ ஐயோ இவன் அழகு அப்படிங்கிறான். சரி, ராமன் சப்போஸ் அழகு இல்லைன்னா இந்த அறத்துக்கு நீ மதிப்பு கொடுப்பியா? எப்பிக்கில் வரமாட்டான் தானே, இல்லையா? சரி, அநீதி பண்ணுறவங்களாம் ஏன் அக்லியாக இருக்காங்க? ஏன் கூனியாக இருக்கிறாங்க? ஏன் அழகின்மை வருது? அதில் ஏன் பேரழகு கொண்ட தீமை உனக்கு வரமாட்டேங்குது? ஆக தொடர்ந்து ஒரு மரபு தன்னுடைய ஒரு செயற்கையான ஒரு உருவகத்தை உருவாக்கி பெரும்பான்மையை டிஸ்மிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அடுத்து ரமேஷ் வார்த்தையை திருப்பி சொன்னான், உலகம் முழுக்க எல்லா பண்பாட்டிலும் அழகற்றவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளாய்டட் மக்கள் தான் அழகற்றவர்கள் என்றும் சொல்லப்படுவாங்க. எந்த சொசைட்டி? உலகம் முழுக்க எல்லா சொசைட்டி அப்படி தான். அப்போ அந்த டூல் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? யாருடைய டூல் அது? அப்போ உடல் தான் முக்கியம். அப்போ உடல் மேலே தொடர்ந்து வன்முறைகள் செலுத்தப்படுகின்றன. அப்புறம் உடல் குளோரிஃபை பண்ணப்படுகிறது. எதுக்கு குளோரிஃபை பண்ணுறாங்கன்னா, உடலை ஒன்று நுகர்பொருளாக மாற்றுவதற்கு அல்லது போருக்கான கருவியாக மாற்றுவதற்கு மட்டும்தான் உடலை குளோரிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, அவருடைய கருத்து. உடலை குளோரிஃபை பண்ணக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டும் ஒன்று அது நுகர்பொருள், யாரோ அதை கன்சியூம் பண்ணுறதுக்கான பொருள். அதை உருவாக்கத்தான் அந்த புகழ்ச்சி இருக்குது. 2, உடலை குளோரிஃபை பண்ணக்கூடிய எதுவுமே அவன் அப்படிப்பட்ட பேரழகன் களத்தில் போய் செத்து போயிட்டான், நடு ஒரு கல்லை. இதுதான் நம்முடைய காவியங்கள் அனைத்தும் மறக்கப்படும் பொருட்டு நடத்தப்பட்ட நடுகர்கள். இது அவருடைய கடிதத்தில் இருந்தவருடைய ஒரு நடுகல்ல நம்ம நாட்டுறோன்னு என்ன அர்த்தம்னா, அழிஞ்சு போ, நான் ஞாபகப்படுத்த போகிறதில்லைன்னு அர்த்தம். நான் இதை ஞாபகப்படுத்திக்கிட்ட ஒரு தருணம் வந்தது. அப்போ ரமேஷ் அதை கூப்பிட்டு பேசினேன். கோகிமாவில் ஒரு பெரிய போர் நினைவகம் இருக்குது. 2ஆம் உலகப் போரில் செத்து போனவங்களுக்கான ஒரு கல்லறை தோட்டம், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான கல்லறைகள் வரிசையாக இருக்கும். அந்த எல்லாம் வெள்ளைக்காரங்களுடைய கல்லறை தான். எல்லா கல்லறையிலையும் 17 வயசு 18 வயசு பையங்க தான் செத்து போயிருப்பாங்க. அதில் ஒரு லைன் இருக்கும், நானும் கிருஷ்ணனும் நடந்து போயிட்டுருப்போம். நான் சொன்னேன், எல்லா லைனுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்களோட ஒரே வரியத்தான் சொல்லுது, நாங்கள் மறக்க மாட்டோம். நீ இந்த மண்ணில் விழுந்தாய், விழவில்லை, இங்கிருந்து எழுவாய், நீ விதையாக விழுந்திருக்கிறாய், ஒரு நினைவு என்றைக்கும் இருக்கும், நாங்களாம் மறக்க மாட்டோம். இதுதான் எல்லா லைனும் திருப்பி திருப்பி திருப்பி. நான் அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? அது என்ன, யாருமே வர்றது கிடையாது. 10 வருஷத்துக்கு ஒரு 2 பேர் வருவாங்க பிரிட்டன்லேருந்து. ஒரு ஃப்ளவர் வைக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு 2 பேர் வந்து அதிகம் மறக்கிறாங்க. அப்போ இந்த கல்லையே மறக்கும் பொருட்டு தான் வச்சுருக்கேன். அப்போ நான் ரமேஷ்ட சொன்னேன், நீ அன்னைக்கு சொன்னல அது மாதிரி ஏகப்பட்ட எழுதி வச்சுருக்காங்க எல்லாரும். அப்போ ரமேஷ் சொன்னான், அந்த கல் ஞாபகம் வச்சுக்கணும், அதை அங்கே கொடுத்தாச்சு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு மெமரியை. இனி நான் ஃப்ரீ, இனிமேல் நான் ஞாபகம் வச்சுல, கல் இருக்க, கல் அழியாதில்லை. அது மாதிரி தான் காவியங்கள். இது போன்ற ஒரு மாற்று பார்வையை தொடர்ந்து என்னிட உரையாடி கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது நம்முடைய எதிர் தரப்பை சார்ந்ததில் நம்ம மேலே பெரிய மதிப்பாக வச்சுருக்கக்கூடிய, நாம் மதிக்கக்கூடிய ஒருவர் நம்மளை மாற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னுடைய வளர்ச்சி மாற்றத்தில்
என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்களில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தினவர் தான் ரமேஷ் தான். ரமேஷுடைய இந்த உடல் சார்ந்த ஒரு அரசியலை அவர் முன்வைக்க ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து வெவ்வேறு படைப்புகளை எழுதுகிறார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதில் ஒரு விஷயம் மிஸ்ஸிங்காக இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இது எல்லாமே செரிபரல் ஐடியாஸ், இது எல்லாமே உருவாக்கப்பட்ட அறிவார்ந்த கருத்து நிலைகள். இந்த கருத்து நிலைகள் எவ்வளவு கன்வின்சிங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இலக்கியத்துக்கு எதிரானது. நீ ஒரு எழுத்தாளன் ரொம்ப கன்வின்சிங்காக ஒரு விஷயம் சொன்னான்னா ஒன்று அவன் இதை எழுதக்கூடாது, அல்லது அவன் எழுத மாட்டான். நான்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியாக சொல்லிட்டேன்னா அதை சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு எழுதணும்? ஒரு டவுட்ஃபுல்லான விஷயந்தான் நாம் எழுதுவோம். அது தேவதேவனுடைய வரிகளை சொல்லப்போனால் அசையங்களை தான் இலக்கியத்துக்குரியது. மரணத்திலிருந்து வாழ்வுக்கும் உண்மையிலிருந்து பொய்க்கும் அசைஞ்சு கொண்டிருக்க ஒரு கிளை தான் அந்த புனைவு இலக்கியங்கள். ஆனால் அவங்க அவ்வளவு காங்கிரீட்டாக எழுதியிருக்காங்க. அப்புறம் பல ஆண்டுகளாக ஒரே மாதிரி ரமேஷ் தன்னுடைய கருத்தை செறிவாக்கிட்டே போகிறார். எங்கே அவர்கிட்ட ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட உடலால் செயலற்றவராக ஆகிறார். உடலால் அவர் செயலற்றவர், அவரால் வேலை செய்ய முடியாத நிலைமை வருகிறது அவருக்கு. அது நீங்கள் சில தெய்வங்களை உபாசித்தீர்கள் என்றால் அந்த தெய்வம் நேரில் வரும்போது உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரமணர் சொன்னதாக சொல்லுவாங்க, சக்திக்கு மீறின தெய்வத்தை கும்பிடக்கூடாது, அருள் புரிஞ்சா அவனால் தாங்க முடியாது அப்படிமா. ரமேஷ் தம் வாழ்நாள் முழுக்க உபாசனை செய்த ஒரு தெய்வம் அவருக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையுமே அப்பட்டமாக அவரே உய்த்து உணர்ந்து அனுபவமாகக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு வந்தது. அதுதான் அவருடைய உடல் செயலற்ற நிலை. த ஃபர்ஸ்ட் திங் நடந்தது என்னவென்றால், அதுவரைக்கும் அவர் ஒரு மாற்று குடும்ப அமைப்பை உருவாக்கி நம்பி அதில் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். உடல் கைவிட்ட உடனே முதல்ல அந்த உறவுகள் எல்லாமே போயிடுச்சு. உறவற்றவராக அவர் ஆனார். இந்த ஆவணப்படத்தில் பேசக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தார். நடுத்தெருவில் நிற்க வேண்டியது. இப்போ ரமேஷ் என்கிட்ட சொன்ன மாதிரி நானும் என் உடலும் மட்டும்தான் நிற்கிறோம். நான் இந்த வரியை நீ முன்னாடி கவிதையில் எழுதியிருக்க, அப்போ வெறும் ஐடியாவை எழுதினேன், இப்போ நிஜமாகவே நின்றுருக்கேன். அது வேற இது வேற. அதன் பிறகு அந்த உடல் செயலற்று படுக்கைக்கு போகுது. ஒவ்வொரு நாளும் உடலை உணரக்கூடிய நிலையில் இருக்கிறார். யூரின் அடிக்கிறதுக்கு நீங்கள் 150 கிலோவை தூக்க வேண்டியிருக்கு, அது சாத்தியமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உடலை உணரக்கூடியது மேலே அந்த எந்த தெய்வத்தை உபாசித்தாரோ அந்த தெய்வம் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. அது அப்போ தான் தெய்வம் என்பது எவ்வளவு கொடூரமானது, இதை தானே கேட்ட, இதான் வாழ்க்கை என்று அது சொல்லுது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு துணிவு அவருக்கு இருந்தது. எஸ், இதை நான் கேட்டேன். அதன் பிறகு அவர் எழுதின படைப்புகளில் அவர் வேற ஒரு தர உருவாகி வர்றார். அப்புறம் அவருடைய ஒரு படைப்பு அவன் பெயர் சொல்ங்கிற நாவல் வருது. அது எனக்கு அனுப்புகிறார். நான் படிச்சுட்டு அவரை கூப்பிட்றேன். நல்ல முக்கியமான கிரியேட்டிவ் படைப்பு இலக்கியம், உன்னுடைய இலக்கியம் இதுதான் அப்படின்னார். அவர் நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டார். கொஞ்ச நேரம் கழிஞ்சு மறுபடியும் கூப்பிட்டு ஒரு 4-5 கெட்ட வார்த்தை சொல்லிட்டு சொன்னார், நீ 23 வருஷத்தில் முதல் முறை நான் எழுதுனது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன் இப்போ தான் நல்லா எழுதியிருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது. அதுக்கு பிறகு அந்த படைப்பு எல்லாத்துலேயுமே ஒரு மெய் பேர்ன் ஆயிருக்கு. அது செரிபரல் ஐடியா இல்லை, வாழ்ந்து அடைந்து கிடைச்சது. அப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பேரலிசிஸ் படுக்கையில் இருக்கிறது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங் தான். நீ என்ன நினச்சியோ, நீ என்ன திங்க் பண்ணி பார்த்தியோ, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாரு தானே, இதான் உன்னோட உடம்பு. இப்போ நீ உன்னை முன்னாடி நிற்கிறவன் உன்னோட உடம்பை மட்டுமே முதல்ல பார்க்கக்கூடிய ஆளாக மாறிட்ட. உங்கள்கிட்ட யாருமே உடம்பு, ரமேஷ் சொன்ன மாதிரி என்ன பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க மாட்டான் அப்படின்னு. அப்போ எவ்வளோ மெக்கானிக்கலாக நம்ம பேசியிருக்கு. ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கீங்களா கேட்போம், ஏன்னா நல்லா இருக்கான்னு தெரியும். இவர்கிட்ட நல்லா இருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டாங்க.
அப்படி யாரோ ட்ரங்க் ஸ்லிப்பாக கேட்டுட்டாங்கன்னா பார்க்குறீங்க தானே அப்படிம்பார். அப்போ நல்லா இல்லாத ஒரு ஆளாய்மேட்டார். நோய் கொண்ட உடல், செயலற்ற உடல், தன்னுடைய அர்த்தங்களை இழந்து விட்ட ஒரு உடல், அந்த உடலில் இருந்து கொண்டு எதுவோ அதை இன்னும் தீவிரமாக அவர் எழுத ஆரம்பிக்கும்போது முதல் முறையாக எழுத்து அவரை தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. எழுத்து அவரை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கும் போது நண்பர்களே, அகரன் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அதுவரைக்கும் என்னவோ அதிலிருந்து வெளியே போகிறார். த ஃபஸ்ட்டு திங் முற்றிலும் செயலற்ற உடலில் இருந்து கொண்டு தான் முதல் முறையாக அவர் பெருங்காதல் என்று நிம்மதி உணர்ந்தார். இந்த ஆவணப்படத்தை இங்கே பார்த்தீங்க, இதை எல்லா அபிப்பிராயங்களை விடவும் ஒரு துளி கண்ணீர் எவ்வளவு தீவிரமாக இருக்குன்னு பாருங்கள். முந்தைய ரமேஷ்ட போய் வெறும் ஈதரிக்கலான, செரிபரலான, கற்பனையான ஒரு ஐடியாவாகிய பிரியம் என்பதன் பொருட்டு ஒருவர் உனக்கு 12 வருஷம் பணிவிடை பண்ணுவார்னு சொல்லியிருந்தா எப்போயா அறிவு கிட்ட கும்பிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவருக்கு சார்ந்ததில்லை, அவருக்கு வாழ்ந்ததில்லை. நான் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு பூக்கொடையை கொடுத்து அப்போ ரமேஷ்ட சொன்னேன், உன்னை பார்க்க வரல, அவங்கள பார்க்க தான் வந்தேன். ஏன்னா ஷீ இஸ் கன்ஃபர்மிங் மீ, என்ன உறுதிப்படுத்தக்கூடிய சான்று அதுதான். ஜெயமோகன் ஒன்றுமே கிடையாது, உனக்கு பண்ணுறது பண்ணியிருக்கேன்னா அது என்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் நான் கூட இருக்கிறேன். ஆனால் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒருவர் உடலால் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் தான் உண்மையான உதவி, தவிர பாக்கி எதுவுமே முக்கியம் கிடையாது, வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. அப்புறம் இன்றைக்குள்ள நவீன வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு சில ஆண்டுகளாவது கடைசியில் அந்த நிலையில் இருக்கத்தான் போகிறோம். அப்போ யாருக்கோ நம்ம ஒரு கடன் பட்டிருக்க தான் போகிறோம், ஒரு கடனை வாங்கிட்டு தான் இந்த பூமியை விட்டு போக போகிறோம். அப்போது ஒன்று முன்னாடி உட்காந்துருக்கு, நீ வாழ்நாள் முழுக்க எந்த சிறு பறவை ஒரு இல்லூஷன் தான் அப்படின்னு நினச்சியோ அதுவும் முன்னாடி உட்காந்துட்டுருக்கு. நீ அதை மறுக்க முடியாது தானே? ஆமாம், மறுக்க முடியாது. நான் இதுக்கு மேல் தான் ஆண்டாளை புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன், இதுக்கு மேல் தான் திலகவதியை புரிஞ்சுக்கொள்ள, காரைக்கிழமையார் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பிறகு தான் தமிழ் பண்பாடு என்று ஒன்றை இங்கேருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். பழைய ரமேஷ் பிரேதன் இருந்தால் மெட்ரா கிராண்ட் நரேட்டிவ்ங்கிறத டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒருவர். அதாவது அறம், அன்பு, பாசம், கருணை, தமிழ் வரலாறு. தமிழ்ங்கிற வார்த்தையை ரமேஷ் 90களில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவான்னு தெரிஞ்சவங்களுக்கு அவர் பின்னாடி எதுன்னு நினச்சா ஷாக் ஆகும். அதாவது ஒரு ட்ரெடிஷனும் அர்த்தமுள்ளதல்ல. தமிழ்ங்கிற வார்த்தையை ஃபாசிசன் அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா தமிழ் அரசியல் அதை அவர் சொல்லுவார். தமிழ் இந்த வார்த்தை நீ ஃபாசிசம் ஏன்னு சொல்கிறேன்னா, தமிழகத்துடைய மக்கள் தொகையில் 35% தமிழ் தாய்மொழி அல்லாதவங்க, அவங்கள வெளியத்தில் தான் நீ சொல்கிற அப்படிம்பார். எந்த ஒரு பண்பாட்டு அடையாளம், மொழி, இனம், மதம், சாதி, பண்பாட்டு அடையாளம்னா அது செயற்கையானது, வேற யாரையும் அடிமைப்படுத்தும் பொருட்டு நீ முன்வைக்கக்கூடியது. உன்னுடைய டார்கெட் என்னங்கிறதான் கேள்வி. ஆனால் அதே அவர் வேறொரு அர்த்தத்தில் தமிழ் பண்பாடுக்கு ஒரு மரபை அவரே உருவாக்கிச்சுக்கிட்டார். பைமகள் இளவை நீல ஆரம்பித்து தான் வரைக்கும் வெளியே நின்றவர்கள், பித்தர்கள், பேயர்கள், அவர்கள் வழியாக ஒரு தமிழ் இருக்குது, அது என்னுடைய தமிழ் அப்படின்னு வந்தார். அவர் தமிழ் தேசிய அரசியலை பேசுவார் என்று நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனால் அங்கே போய் சேர்ந்தார். ராமலிங்க வள்ளலார் மேல் அவ்வளவு பெரிய ஒரு பற்றோடு அவர் இருப்பாருன்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. இதே ராமலிங்க வள்ளலாரையும் காந்தியையும் பற்றி தங்கள் உடல் மேல் உச்சகட்ட வன்முறையை செலுத்தி கொண்ட 2 மூடர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே ராமலிங்க வள்ளலாரை வேறொரு வழியாக சென்று அடைந்தார். வேறொரு பரிணாமம், வேறொரு வளர்ச்சி. அது ஒரு வகையில் பெரிய விஷயம். ஒரு கொள்கையிலிருந்து வளர்ந்து செல்வதற்கான தடை என்பது ஒரு பெரிய ஈகோ. நமக்கு தெரியும், இளமையில் ஒரு அரசியல் கட்சி நம்பிக்கை எடுப்பாங்க. இந்த ஊருக்கெல்லாம் நம்மளை யாருன்னு தெரியுங்க, அதனால நம்ம இப்போ நம்பிக்கை இல்லைனாலும் அதில் தான் இருக்கிறோம். இதானே நம்ம பொதுவான நம்பிக்கை. இப்போல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லை, இந்த ஊரில் 4 பேர் நம்மளை இப்படி சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய படைப்பு வழியாக தன்னுடைய பரிணாமத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தார். அவருடைய தொடக்க கால நல்ல கதைகள் சிலவற்றை நான் தான் சொல்பூதியில் பப்ளிஷ் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் ரமேஷ் பிரேம் என்பது படைப்பாளி கிரியேட்டிவாக எழுதின படைப்புகள்
2 முக்கியமான படைப்புகள் நாங்கள் நடத்தின சொல்புதியில் வந்தது. இன்றைக்கும் பேசப்படக்கூடிய கடைப்பாடு 2 பெர்னார்கள் இன்னொரு. அந்த கதையிலிருந்து தான் அவருடைய 2வது தொடக்கங்கள் உருவாகுது. அந்த 2 கதையை பற்றி நான் அவருக்கு நீண்ட கடிதங்கள் 20-30 பக்கம் அளவுள்ள கடிதங்களாக எழுதியிருக்கிறேன். அப்படி ஒரு பரிணாமம் வழியாக ரமேஷ் சென்று சேர்ந்த ஒரு உச்சம் இருக்கிறது. ஆகவே ஒரு வகையில் அவர் குறைந்தது எனக்கு தெரிந்து 3 முறை சாவின் இடங்களுக்கு போயிருக்கிறார். நண்பர்கள் இல்லைங்க ஒன்றும் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை அப்படி சொல்லுவாங்க, அப்புறம் திரும்பி வருவார். அவர் கடைசியாக மருத்துவமனை சென்ற போதும் கூட திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் இறப்பு செய்தி வரும்போதும் பெரிதாக ஒன்றும் தோணலை. ஏன்னா எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கிறது. எழுத்தாளன் இந்த உலகத்தில் உடலால் வாழக்கூடியவன் அல்ல. ரமேஷ் சொல்லக்கூடியதுக்கு நேர் ஆப்போசிட்டான கருத்து இது. அவன் இங்கே உடல் சார்ந்து அல்லாத உடலை அப்பால் இருக்கக்கூடிய என்றும் உள்ள ஒன்றால் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இங்கே ஒரு ஆவணப்படம் காட்டினாங்க. அந்த ஆவணத்தில் இருக்கிற அந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அது ரமேஷுக்கு எதிரான எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். அது என்றைக்கு இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி, அது பாஷாவுடைய பட்டாம்பூச்சி என்னைக்கும் இருக்கும். அது எல்லா நல்ல படைப்புகள் மேலே அது பறந்து கொண்டு இருக்கும். அவருடைய அருமந்த சிஷ்யனால் எடுக்கப்பட்ட படத்தில் அது இருக்கு. ஆகவே மகத்தான ஒன்று, அழிவற்ற ஒன்று, மனித உடல்கள் வழியாக தன்னை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இருக்கு. அப்போ ரமேஷுக்கு பிடித்தமான பௌத்த மொழியில் திருப்பி சொல்றதா இருந்தா, இங்கு எல்லாமே நிலையற்றது, தீ மாறிக்கொண்டிருப்பது போல பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் இன்னொன்றாக இல்லாமல் மயரண்டா இருக்கு என்று சொல்லக்கூடிய அதே பௌத்தம் தான் தீயை அப்படி காட்டக்கூடிய தர்மம் என்றைக்கும் ஒன்று தான் சொல்லுது. அந்த தர்மம் அதனுடைய ஆயிரக்கணக்கான முகங்களில் ஒன்றாக இலக்கியவாதியையும் செயல்பட வைக்கும் நான் நினைக்கிறேன். ஆகவே அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இருக்கிறோம், அதனுடைய ஒரு கருவியாக இருக்கிறோம் என்ற தன்னுணர்வு தான் எழுத்தாளனை எழுத வைக்கிறது. அந்த வகையில் ஒரு விதமான அழிவின்மையை, ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருந்த தன்னுடைய அற்பமான உடல் வழியாக அடைந்த என்னுடைய நண்பனை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக சுருக்கமாக அதே நேரம் விரிவாக மிக விரிவான ஒரு சுருக்க உரையை திரு ரமேஷ் பிரேதன் அவர்களை குறித்து வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, இந்த விழாவிற்காக அனைத்து விதங்களிலும் ஒத்துழைத்த நண்பர்களுக்கு நன்றி சொல்வது ஒரு முக்கியமான கடமை. நன்றியுரை ஆற்றுவதற்காக நண்பர் திரு டைனமிக் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 நாட்கள் இலக்கிய கொண்டாட்டத்தின் நிறைவு நாள். 2 நாளைக்கும் சேர்த்து நன்றி சொல்வது என்பது 2 நிமிடங்களில் மிகவும் கடினம். இருந்தாலும் சில வரிகளில் இந்த விழாவிற்காக தெலுங்கு தேசத்திலிருந்து இங்கே வந்திருந்திருக்கிற மூத்த எழுத்தாளர் திரு மதுராந்தகம் நரேந்திரா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் ஹியர் சார். அதே நேரத்தில் பெங்களூரிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற கன்னடத்தின் மூத்த எழுத்தாளர் ஜெயின் காகினி அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றி. யூ ஹவ் பீன் pleasant breeze in the December for the last 3 days. The poet, we are all enjoying your poets. Thank you. தமிழகத்தின் இளைய படைப்பாளி அகரமோகன் அவர்களுக்கு எங்களது நன்றி. அமெரிக்காவிலிருந்து வந்து இங்கே தன்னுடைய மிகப்பெரிய நிகழ்வை நிகழ்த்தியிருக்கின்ற திரு ஆஸ்டின் சவுந்தர் அவர்களுக்கு நன்றி. ஒரு ராணி தேனியா இந்த விழாவிற்கு அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய சக்தியாய் அச்சாணியாய் திகழும் ஆசான் அவர்களுக்கு நன்றி. விருதை இந்த ரமேஷ் பிரதன் இங்கே ஒரு ஓவியமாக இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இந்த ஓவியத்தை வரைந்த சண்முகலை அவர்களுக்கு முதலிலே ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். ஜே இன்று காலை சொன்னார், மாடர்ன் மோட்சம் நாடகம்
கேரளாவிலே 144வது தடவையாக அரங்கேறுகிறது. ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய ஒரு நாடகத்தின் தன்மை மாறிக்கொண்டே மெருகேறிக்கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் 16வது ஆண்டு விஷ்ணுபுரம் விழா ஒவ்வொரு முறையும் தன்னை மாற்றி மெருகேற்றிக் கொண்டே இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்வீர்கள். அதற்கு காரணமான வாசகர்களுக்கு நன்றி. விருதை இங்கு பிரித்து அளித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்ட இளம் படைப்பாளிகள் ஐவருக்கும் நன்றி. கோவையின் முகங்களாய் விளங்கும் தொழிலதிபர்கள் வந்திருந்ததுக்கு நன்றி. இந்த விழாவை நேற்று காலையிலிருந்து ஒருங்கிணைத்த திரு ராஜகோபாலன் அவர்களுக்கு நன்றி. ஜாஜாவுக்கு. இங்கே ஒவ்வொருவரும் இங்கே 4 கல்யாண அளவுக்கு சாப்பாடை செஞ்சு அதையே ஒரு பொண்ணு வீட்டுக்காரனா வருஷம் இருக்கக்கூடிய விஜயசூரியன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இரவு விருந்தும் இங்கே ரெடியாகி இருக்கிறது. சுருதி டிவி கபிலன் இங்கே உலகம் போலாம் நம்மளை கொண்டு செல்கிறார். அவருக்கு ஒரு நன்றி. நேற்று இரவு இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கம் அப்படியே அந்த ஒழுங்கை பார்த்தோம். எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணாலும் கூட கதவை திறந்தோன்னு ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக வந்தோம். அதுதான் அந்த விஷ்ணுபுரம் கற்றுக் கொடுத்த ஒழுங்குன்னு சொல்லணும். அந்த மெய்க்களம் நடத்திய நாடகம் மெய் சிலிர்க்க வைப்பது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நரேன் குழுவிற்கு நன்றி. நேற்று 3 நாளாக அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் முழு ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க. நல்ல தம்பி நேற்று காலையிலேருந்து இங்கே புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு நன்றி. இந்த ராஜஸ்தானி சங்கக்காரங்களுக்கும் மொழி தெரியாது. அதுதான் இந்திய பண்பாடுன்னு சொல்லலாம். தெலுங்குலேருந்து ஒருத்தர், கன்னடத்துலேருந்து ஒருத்தர், ராஜஸ்தான்காரங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ நல்லது நடக்குதுப்பா நம்ம நல்லது பண்ணுவோன்னு சொல்லி வந்து இருந்து வாழ்த்தி எங்களுடைய அத்தனை செயலுக்கும் துணை நிற்கின்ற அவர்களுக்கு நன்றி. மொத்தத்தில் உலகம் எங்கும் இருந்து இந்த இலக்கிய கொண்டாட்டத்திலே பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வருடம் இதே நேரத்திலே சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.